பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். சரி, போதும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். மார்க்கு 16 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 16:1. ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து. இதோ மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எனக்கு தெளிவாக இருக்கிறது. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகும் போது கல்லறையிலே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மார்க்கில் ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவைகளை வாங்கி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த இஸ்திரிகள் கல்லறை நோக்கி வருகிறார்கள். 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கல்லறை மேல பெரிய கல் இருக்கிறது, யார் நமக்கு அதை புரட்டி தருவார்கள் என்று சொல்லி யோசனையோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலின் மேல் இருக்கிற அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் என்று நம்ம இவ்விதமாக வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில வரும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். அதனால நமக்கு இன்னைக்கு ஈஸ்டர் சர்வீஸ்ன்னு கிடையாது, ஆனால் ஈஸ்டர் மெசேஜ் உண்டு. நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதே போல ஒவ்வொரு ராப்போஜன ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்கு அது குட் ஃப்ரைடே போல இருக்கிறது. அவருடைய பாடு மரணங்களை தியானித்து நம்ம அதில் பங்கு பெறுகிறோம். நமக்கு ஸ்பெஷலாக குட் ஃப்ரைடேன்னு கிடையாது, நமக்கு ஸ்பெஷலாக ஈஸ்டர் சர்வீஸ்ன்னு கிடையாது, நமக்கு ஈஸ்டர் சர்வீஸ் கிடையாது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான். ஆனால் சாப்பிட்றது மக்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறார்கள். நமக்கு எவ்ரி சண்டே ஈஸ்டர் தான். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்ம கனப்படுத்துகிறோம். ஆமென். அதனால்தான் வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஆராதனை செய்கிறோம். யூதர்கள் சாபத்தை கை கொள்ளுகிறார்கள். சனிக்கிழமையிலே அவர்களுக்கு ஆராதனை செய்கிற நாளாக இருக்கிறது. ஜபாலயத்திலே அவர்கள் சனிக்கிழமையிலே கூடுவார்கள், 7வது நாளிலே கூடுவார்கள். நம்ம வாரத்தின் முதல் நாளில் ஏன் சபை கூடுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்ததை கனப்படுத்தும்படியாக. ஆமென். உலகமெல்லாம் சாபனமெல்லாம் அங்கே ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதனால உங்களுக்கு அதை குறித்து நான் இந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவது நல்லதாக இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துலையும் விதமாக செய்கிறேன். அதில் என்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை நம்ம சற்று விளக்கமாக நம்ம தியானிக்க வேண்டும். சொல்லுற பிரசங்கத்தை கவனமாக கவனித்தா ஆவியில நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆவியில தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மாம்சத்தினால புரிய முடியாது. சிலர் ரொம்ப படிச்சிருந்தாலும் புரிய முடியாது, படிக்காட்டாலும் புரிய முடியாது. உங்களுக்கு பசுத்தாவி இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நமக்குள்ள ரெவலேஷன் வாசமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய ஹார்ட் தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய மைண்ட்லேயோ நம்முடைய சோல்லையோ பிசாசு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அது வெறுமையாக ஜோடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஒரு பிசாசு போய் 7 பிசாசை கொண்டு வந்துடும். நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். அதனால தான் எப்பொழுதுமே நம்முடைய இதயத்தை நம்முடைய சோலை வார்த்தையினால நிரப்ப வேண்டும். ஆமே, அதுதான் பரிசுத்தாவினால நிரப்பப்படுது. வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு அனாயிட்டிங் வரும். அந்த ரெவலேஷன்ல நீங்க களி கூறுவீர்கள், ஆமேன் என்று சொல்லுவீர்கள். அதில் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்தால் ஆமேன் சொல்லுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லங்க என்ன சொல்லப்பட்டிருந்தால், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், the end of the Sabbath as it began to dawn toward the first, 7ஆம் நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில், அது விடியும் பொழுது அதிகாலையிலே
மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் இயேசுவை நேசித்த சில சகோதரி ஸ்திரீகளும் கல்லறை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக. எப்பொழுது அங்க பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முந்தின நாளே அவர்கள் சுகந்த வர்க்கங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். எம்பாமிங் ஃப்ளூயிட் அவருடைய சரீரம் கட்டு போகாமல் அதை சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவங்க எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி கொண்டு பொழுது விடியும்படி வரைக்கும் காத்திருக்கிறார்கள். முடிந்த உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து கல்லறையை நோக்கி போகிறார்கள் என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதனால நான் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிராக்கெட்ல நியூ டே. நான் இன்னைக்கு நியூ டே குறித்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஒரு புதிய நாளாக இருக்கிறது. அவங்க கல்லறைக்கு போன நாள் அது ஒரு புதிய நாளாக இருக்கிறது. 7ஆம் நாள் முடிந்து புதிய நாள் உருவாகிறது, புதிய நாள் பிறக்கிறது. அப்பொழுது என்ன சென்றால் அவர்கள் எதிர்பாராத காரியங்களை அங்கே காண்கிறார்கள். மனசுல அவங்க நினைச்சே பார்க்கல. அதனால பொழுது விடிந்து வருகை சொல்லும் பொழுது பிரேக்கிங் ஆஃப் த நியூ டே, அது புதிய நாள் பிறக்கிறதாக இருக்கிறது. The angel of the Lord descended from heaven. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இறங்கி முத்திரையை உடைத்து அவர் கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The seal breaker was on his way. அந்த முத்திரையை உடைக்கிறவர் அவர் இறங்கி வருகிறார். அவர் முத்திரையை உடைத்து அந்த கல்லை புரட்டி போட்டார். ஆனால் இந்த ஸ்திரீகளோ என்ன நினைத்து கொண்டு வருகிறார்கள் என்றால், கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள்? அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறது. ஸ்திரீகள் பலவீனமானவர்கள், நம்மளால் அதை புரட்டி தள்ளுவதற்கு பலம் இல்லை, யாராவது வந்தால் அதை புரட்ட சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல் ஏற்கனவே புரட்டப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பாரமான கல் இருக்கலாம், அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் நமக்கு இருக்கலாம், அநேக போராட்டங்கள் நம்முடைய மனசுல இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இதை பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கல்லும் ஏற்கனவே புரட்டப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. அது ஏற்கனவே அது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து விட்டார். ஆமென். ஜீசஸ் உடைய பாடியானது கல்லறையில இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொன்னார். யோவான் 2:19 வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷம் ஆச்சு, நீர் இதை 3 நாள்ல திரும்ப கட்டுவேன்னு சொல்றீர. அவர் அந்த ஆலயத்தை குறித்து சொல்லாதபடி தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஒரு டெம்பிளா இருக்கிறது. நீங்கள் இதை இடித்து போடுங்கள், நீங்கள் இதை சிலுவையில் அறைந்து போடுங்கள், இது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் இந்த சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இந்த நாட்களிலே ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் அங்கே கிரியேட் செய்தது. ஃபர்ஸ்ட் புல் ஹீலிங், செகண்ட் புல் டிசைன்மெண்ட், தேர்ட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். இன்னைக்கு நமக்கு 3 புல்லும் அவசியம்தான். பாடியில சுகம் தேவை, மனசுல டிசைன்மெண்ட் தேவை. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்முடைய பொசிஷன் என்ன, நம்முடைய ப்ராப்ளம் என்ன, நமக்கு என்ன தேவை, இதெல்லாம் ஒரு டிசைன்மெண்ட் இல்லாத ஜீவியம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் நம்ம அறிந்திருக்கணும். எங்கேருந்து வந்தோம், எதற்காக இருக்கிறோம், எங்கே நம்ம போகிறோம், இந்த ஒரு டிசைன்மெண்ட் வேணும். ஆவிக்குரிய டிசைன்மெண்ட் வேணும். அதனால் செகண்ட் புல் டிசைன்மெண்ட் ப்ராஃபஸி, தேர்ட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று சொன்ன உடனே நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம். யோவான் 6:60 வாசிக்கிறோம், இது கடினமான உபதேசம். இது 66ஆம் வசனத்தில் அநேகர் அவரோடு கூட நடவாதபடி பின்வாங்கி போனார்கள். அதனால் அவர் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் வரும் பொழுது எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ண முடியல. அற்புதங்களை செய்தார், நிறைய பேர் வந்தார்கள். இன்னும் டிசைன்மெண்ட், அவங்களுடைய இதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுதும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் வரும் பொழுது, வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, டாக்டரின்ஸை வெளிப்படுத்தும் பொழுது
நிறைய பேர் வந்து இது கடினமான உபதேசம் என்று போய்விட்டார்கள். பிரதர் பெர்னாம் ஊழியத்திலே அப்படிதான். அவர் அங்க வந்து சுகமளித்தலை கொண்டு வரும் பொழுது நிறைய பேர் வந்தாங்க. உலகத்தை 7 முறை சுற்றி அவர் பிரயாணம் செய்தார். பாம்பேல 5 லட்சம் மக்கள் வந்தார்கள். சவுத் ஆப்பிரிக்கால இதை டர்பன்ல 3 லட்சம் பேர் வந்தாங்க. மெக்சிகோல பெரிய கூட்டம் வந்தது. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இப்படி எல்லா இடங்களிலும் போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடந்தது, சுகமாக்குதல் நடந்தது, பிரதானமான கூட்ட ஜனங்கள் வந்தார்கள், டிசைன்மெண்ட் வந்தது, அவங்களுடைய பேரு, அவங்களுடைய வியாதி என்ன, எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுதும் திரளான கூட்டங்கள் வந்தது. ஆனால் வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது, முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அநேகர் அவரோடு கூட நடக்காதபடி பின்வாங்கி போனார்கள். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் வரும் பொழுது அதே சம்பவங்கள் தான் நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி அது கலிலேயாவில் நடந்தது, கப்பர்நகமில் நடந்தது, எருசலேமில் நடந்தது, நாசரேத்தில் நடந்தது, பெதஸ்தாவில் நடந்தது. இப்படி அங்கங்க நிறைய மெசேஜ், அவர் சீரியஸ் ஆஃப் மெசேஜை கொடுத்து கொண்டே இருந்தார். பல்லான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். கடைசியாக என்ன செய்தார்கள், அவர்கள் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவனுடைய மினிஸ்ட்ரி ஆனது பப்ளிக் மினிஸ்ட்ரியாக இராதபடி அது பிரைவேட் மினிஸ்ட்ரியாக மாறினது. அவரை புறக்கணித்து அவரை சிலுவையில் அறையும் பொழுது அதன் பின்பு அந்த மினிஸ்ட்ரி, அந்த ஊழியமானது அவர் பப்ளிக்கா செய்யாதபடி பிரைவேட்டா அவரை நேசித்த மக்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். அது வந்து பிரைவேட் மினிஸ்ட்ரியாக மாறிவிட்டது. நோ மோர் பப்ளிக் மினிஸ்ட்ரி. அதன் பின்பு அவர் வெளியரங்கமாக அவர் போதிக்கவில்லை. அந்த அவரை நேசித்த மக்களுக்கு மட்டுமே உயிர்த்தெழுந்த பின்பு அவரை வெளிப்படுத்தினார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அவசியம், நமக்கு எல்லாருக்குமே ஹீலிங் அவசியம், டிசைன்மெண்ட் அவசியம், ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. எல்லாத்தை விட அவருடைய வார்த்தையானது நமக்கு பிரதானமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய தூது அவள் வந்து சிலுவையில் அறைந்து அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகிறது. இதை 3ஆம் நாள் அங்கே விடிந்து வரும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வரும் பொழுது கர்த்தருடைய தூதானவர் அங்கே இறங்கி வந்து, இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் இஸ் கமிங் டு பிரேக் த சீல். எதற்காக வந்திருக்கிறார் என்றால் அவர் அந்த முத்திரையை உடைக்கும்படியாக வந்திருக்கிறார். கல்லறையில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரமானது கல்லறையில் இருக்கிறது. பெரிய கல்லை வைத்து மூடியிருக்கிறார்கள். பல டன் வெயிட்டான கல் வைத்து மூடி அதில் ரோம முத்திரை போடப்பட்டிருக்கு. ரோம அரசாங்கமானது முத்திரை போட்டு போச்சவர்கள் காவலுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்பதை பரிசேயர்கள் வந்து அறிந்திருந்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தார்கள். அதனால அவர் உயிர்த்தெழக்கூடாது, அவருடைய சரீரத்தை அவருடைய சீசர்களை எடுத்துக்கொண்டு போய் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அதனால அதுக்கு காவல் போட வேண்டும் என்று அந்த முத்திரை போட்டு காவல் போடப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மிஷின் எல்லாம் ஒரு காலேஜில் அங்கே ஒரு இடத்துல வச்சு அதுக்கு 3 கட்ட பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. யாராவது மிஷினை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அல்லது ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அது வந்து காவலில் இருக்கு, முத்திரை போட்டு காவலில் இருக்கு. மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 1 மாதத்துக்கு மேலே அது காவலில் இருக்கு. அதான் முத்திரை போடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு போலீஸ்காரங்க காவலில் இருக்கிறாங்க. மத்திய ரிசர்வ் படையானது காவலில் இருக்கிறது என்று பேப்பரில் நான் வாசித்தேன். அது வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகும், அது வந்து மே 23ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகி ரிசல்ட் வரும் பொழுது யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு தெரியுது. உலகப்புறமா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வந்து அது கல்லறையில வைக்க, அவருடைய கார்பரல் பாடி வந்து கிரேவில் இருக்கிறது, கல்லறையில இருக்கிறது. பெரிய கல் வந்து மூடி முத்திரை போடப்பட்டு போச்சவர்கள் காவலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சீசர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொல்லி பிலாத்து இடத்துல அவ்விதமாக சொல்லுகிறார்கள். அவங்க உயிர்த்தெழுதலை நம்பல பரிசேயர்கள். இந்த அவருடைய சீசர்கள் 12 சீசர்கள்ல யூதாஸ் கரியத்து மரித்து போனா 11 சீசர்கள் இருக்கிறாங்க. அவரை நேசித்த அநேக இஸ்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து என்னன்னா
அவர் உயிர்த்தெழுவார் என்று நினைக்கவே இல்லை. அவர் சொன்ன பிரசங்கம் வந்து அவங்க மனசுல போய் அது பதியலை. அவர் சிலுவையில மரிப்பார்னு சொன்னதும் புரியல. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று அவர் அநேக முறை சொல்லி இருந்தாலும் அந்த சீசர்களுக்கும் அந்த இஸ்திரிகளுக்கும் அது புரியல, மனசுல அது ஏறல. அவங்களுடைய நினைப்பெல்லாமே அவர் ராஜாவாக வருவார் என்று தான் நினைச்சாங்க. ஆனா இப்படி அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாரே என்று சொல்லி அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக வந்திருக்கிறார்கள். நம்மெல்லாம் வந்து யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அதை மண்ணில் போட்டுற வேண்டியதுதான். மண்ணை போட்டு மூடும் பொழுது அதுக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து கல்லறையில் இருக்குது, இது ஓப்பன் பண்ணலாம். அல்ல மண்ணறையில் நம்ம இன்னைக்கு அடக்கம் பண்றதை வந்து திருப்பி ஓப்பன் பண்ண முடியாது. அதை வந்து இது வந்து ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். கல் அறையில் வைக்கப்பட்டிருக்குது, மேல ஒரு பெரிய கல் மூடியாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை ஓப்பன் பண்ணலாம், அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடலாம். அநேக நாள் அந்த சரீரம் கெட்டு போகாது. அவ்விதமான ஒரு எம்பால்மிங் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. யூதர்கள் எல்லாருமே பாடியை எம்பால்மிங் பண்ணி தான் அடக்கம் பண்ணுவார்கள். அல்லது சில நாட்கள் அது கெட்டு போகாது. இஸ்திரிகள் வந்து சுகந்த வர்க்கம் விடும்படியாக அவங்க வரும் பொழுது யார் அந்த கல்லை நமக்கு போவாங்க, யார் ஓப்பன் பண்ணுவாங்க? அது சீல் போடப்பட்டிருக்கிறது. முத்திரை உடைத்து கல்லை யார் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். அதே போலதான் இதை இன்றைக்கு உலகமானது இருக்கிறது. மரித்து போன பிறகு உடம்பு வந்து குளிராயிரும், அது அது கூலாக ஆகிவிடும், அது வந்து ஸ்டிப்பா மாறிடும். அந்த சரீரம் வந்து ஸ்டிப்பாக மாறி, அந்த சரீரம் வந்து விரைப்பாக மாறி அந்த டெட் பாடி அங்கே இருக்கிறது. இவ்விதமாக அந்த சரீரமானது அங்கே இருக்கிறது. இவர்கள் அதுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக வருகிறார்கள். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அந்த நியூ டே, அந்த புதிய நாள் பிறக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். இஸ் a first day அல்லது 8th டே, அது சண்டே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர் இறங்கி வந்து அந்த முத்திரைகளை உடைத்து கல்ல வந்து புரட்டுகிறார். ஹல்லேலூயா. கிரே வந்து ஓபன் ஆகுது. இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இது வந்து அவருடைய கார்பரல் பாடிக்கு இதே போல ஒரு கால வேளையில நடந்தது. சாபனத்து மக்கள் ஈஸ்டர் பண்டிகை என்று வருஷா வருஷம் கொண்டாடுகிறார்கள். நமக்கு எவ்ரி சண்டே ஈஸ்டர் தான். ஆமென். இன்னைக்கு அது வந்து ஒரு பக்கம், அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக நடந்த சம்பவத்தை நம்ம ஒவ்வொரு காஸ்பல்லையும் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதே சம்பவமானது இப்பொழுது மறுபடியும் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. ஈஸ்டர் அகைன், மறுபடியும் ஈஸ்டர் வந்திருக்கிறது. ஈஸ்டர் முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு ரெசரக்டட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. கோல்டு ஸ்டிப்பா இருந்த பாடியானது இப்பொழுது ரெசரக்டட் ஆகியிருக்கிறது. குளோரிஃபைட் கண்டிஷனாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மகிமையின் சரீரத்தை பெற்றிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய பாடி வந்து சொல்வது மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய சபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காணக்கூடாத சரீரம், the mystical body of Jesus. அவருடைய சரீரம் வந்து அவருடைய சபையாய் இருக்கிறது. அதனால அவருடைய சபையானது பெந்தேகோஸ்து நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையானது என்ன செய்தால், இந்த தியத்தீரா சபை வரும் பொழுது அது வந்து டார்க் ஏஜஸ்ல வந்து அந்த சபை மரித்து போனது, died. அதன் பின்பு வந்து 3 days பிறகு அதாவது லுத்தர் ஏஜ், இது வெஸ்லி ஏஜ், லுத்தர் ஜஸ்டிபிகேஷன், வெஸ்லி சாங்டிபிகேஷன், பெந்தேகாஸ்டல் வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிஃப்ட், வரங்கள் திருப்பி அளிக்கப்படுதல். அல்லது அந்த 3 daysக்கு பிறகு அன்னைக்கு வந்து அந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் அங்கே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடி ரெசரக்டட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். 1963 பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அந்த தூதன் இறங்கி வந்ததுதான் 7th seal. It's the coming of the Lord. ஹல்லேலூயா.
அதனால வார்த்தையில மறைந்திருந்த கிறிஸ்து வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெசரக்டட் ஆயிருக்கிறது. ஹalleluya. நம்ம குளோரிஃபிகேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதே சம்பவம் மறுபடியும் நடந்திருக்கு. 7 நாள் முடிந்து அந்த வாரத்தின் முதல் நாள் 7 சர்ஜஸ் முடிஞ்சு, இதான் 7 நாள். இது 7 சாபத், 7 இளைப்பாறுகிற காலம். ஒவ்வொரு செய்தி இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. அதனால 7 சாபத் வந்திருக்கிறது. 7 நாள் முடிஞ்சு இப்ப நம்ம 8th டேல வந்திருக்கிறோம். இப்பொழுது சரீர சபையானது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. சபையானது இன்னைக்கு குளோரிஃபைட் கண்டிஷன், ராப்சர் கண்டிஷனுக்கு வந்திருக்கிறது. ஆமென். மறுபடியும் ஈஸ்டர் வந்து இது வந்து நியூ டே, இது ஒரு புதிய நாளாய் இருக்கிறது. 7 நாட்கள் வந்து அது வந்து இந்த வாரத்தின் 7 நாட்கள் அது முடிந்து விட்டது. நம்ம இன்னைக்கு நியூ டேல வந்திருக்கோம். சன்ரைஸ் ஆயிருக்கிறது. ஹalleluya. சூரியோதயம் வந்திருக்கிறது. ஆமென். மறுபடியும் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவருடைய சபைக்கு நடந்திருக்கிறது. ஆமென். இப்பொழுது அந்த இஸ்ரவேலை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, என்ன சம்பவம் நடந்திருக்கு என்று தெரியவில்லை. அவளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடி இருக்கிறார்கள். ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுந்திருக்கிறது. அவங்க ஒரு புதிய நாளுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை. ஹalleluya. அதே தான் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது அதே மாதிரி தான் கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். ஹalleluya. ஆடம் வந்து ஒன்லி சன் ஆஃப் காட், கிரியேட்டட் சன் ஆஃப் காட். தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆடம். தாய் தகப்பனுக்கு அவன் பிறக்கவில்லை, குழந்தையா பிறக்கல, அவனை வாலிபனாக ஆண்டவர் உண்டாக்கினார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், ஒன்லி கிரியேட்டட் சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து வந்து ஒன்லி பிகாட்டன் சன் ஆஃப் காட். ஹalleluya. ஒரே பேரான குமாரன் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். அவர் பிறந்தார், ஸ்திரீயின் மூலமாய் பிறந்தார். ஆனா ஆடம் பிறக்கல. இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான். இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆடமாக இருக்கிறார். ஆடாம வந்து அவன் விழுந்து போறதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தாங்கிறது யாருக்குமே தெரியாது. காயின் ஆபேல் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவங்களுக்கு கூட அந்த முந்தின ஸ்டேஜ் தெரியாது. அவன் தேவனுடைய குமாரனா இருந்தான். காற்றை பார்த்து வீசாது என்றால் வீசாது, ஒரு மரத்தை பார்த்து நீ அங்க போனா அது போகும், ஒரு மலையை பார்த்து நீ அந்த இடத்தை விட்டு அங்க அகன்று போன்னு சொன்னா அவன் என்ன உரைக்கிறானோ அதன்படி ஆகும். உரைக்கப்பட்ட வார்த்தையினால இயற்கையை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அந்த ஸ்டேஜ் வந்து யாருக்குமே தெரியாது. அது ஆடம் ஈவுக்கு தான் தெரியுமே ஒழிய அவன் அந்த நிலைமையில யாருமே பார்த்ததில்லை. அவன் ஒரு பெர்ஃபெக்ட் சன் ஆஃப் காடா இருக்கிறான், யாருமே பார்த்ததில்லை. பிறகுதான் அவன் பாவம் செய்த பிறகுதான் ஆடம் அண்ட் ஈவ் பிறக்கும், அந்த காயின் அந்த ஏபேல் பிறக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், முகத்தின் வேர்வை நிலத்துல விழும்படியாக நீ பாடுபட்டு நீ ஜீவிப்பா. அதைத்தான் வந்து காயின் ஆபேலும் பார்த்தாங்க. அவன் முகத்தின் வேர்வை நிலத்துல விழும்படியாக அவன் பாடுபடுகிற அந்த ஆடமை தான் பார்த்தாங்க. இப்பொழுது இயேசு கிறிஸ்து 2nd ஆடமா வந்திருக்கிறார். ஹalleluya. அவர் வந்து காற்றை பார்த்து வீசாதே என்று சொன்னால் அது வீசவில்லை. ஹalleluya. கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னால் அது இறையவில்லை. மரத்தை பார்த்து பேசும் பொழுது இனிமேல் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருப்பானாக, அந்த நேரமே அது பட்டு போயிட்டு அவர் 2nd ஆடமா இருந்தார். அவர் சொன்ன உடனே பிசாசுகள் கீழ்ப்படிந்தது, வியாதிகள் நீங்கி போனது, மரணம் தன் பிடியை தளர விட்டது, உயிர்த்தெழுதல் நடந்தது. இது அவர் வந்து எப்படின்னா ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். ஹalleluya. அவர் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறார். எல்லாருமே குறைவான வார்த்தையாக இருக்க. மோசஸ்க்குள்ள ஆண்டவர் இருந்தார், இதோ அவர் வந்து தீர்க்கதரிசிக்குள்ள வாசமாயிருந்தார், எலியாவுக்குள்ள இருந்தார். இவங்க எல்லாமே ஒரு பகுதியை வெளிப்படுத்தினார்கள், தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து ஆல் த வேர்ட். ஹalleluya. எல்லா வார்த்தையுமா இருக்கிறார். இப்போ ஆல் த வேர்ட், அவர் வந்து பரிபூர்ணமான வார்த்தையா இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து இப்பொழுது கல்லறையில் இருக்கிறது.
ஆனால் புதிய நாள் வரும் பொழுது, நியூ டே வரும் பொழுது, சண்டே வரும் பொழுது அந்த சரீரம் உயிர்த்தெழுந்தது. ஹல்லேலூயா. முத்திரைகள் உடைக்கப்பட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த 7 சபை காலங்களிலே பார்ட்ஸ் வேர்டு தான் இருந்தது, குறைவான சத்தியம் தான் இருந்தது. வார்த்தையினுடைய ஒரு பகுதியை அவர்கள் அறிவித்தார்கள். இன்னைக்கு என்ன என்றால், இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. முத்திரைகள் திறக்கப்பட்டு பரிபூர்ணமான வார்த்தையானது வெளியே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையிலே மறைந்திருந்த கிறிஸ்து, அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து இன்னைக்கு ரிவீல்ட் ஆயிருக்கிறது. ஆமென். எந்த ஒரு சபை காலமும் இவ்விதமாக ஒரு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணவில்லை. இப்பொழுது இருக்கிற சபையானது சூப்பர் சர்ச்சா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேம்பட்ட சர்ச், அது நீங்க சேர்ந்தவங்க. அதனால் நமக்கு எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, நம்ம லைஃபை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அதனால நம்ம எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறோம். ஆமீன். நமக்கு 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். பீப்புள் வந்து இன்னைக்கு ராப்சரிங் கண்டிஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமீன். நம்ம குளோரிஃபைட் பாடியை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். முத்திரையானது திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஈஸ்டர் சீல் என்று சொல்லும் பொழுது 7 சீல். ஈஸ்வர் முத்திரன்னு பிரணாம் முத்திரை அந்த பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இவங்க ஈஸ்வர் முத்திரன்னு நம்ம செய்தியில் இருக்க பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் ஈஸ்வர் முத்திரன்னா என்னன்னு தெரியாது. ஈஸ்வர் முத்திரன்னு சொல்லியிருக்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இவங்க அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் ஈஸ்வர் முத்திரன்னா என்னன்னு கேட்டால் அந்த பிரசங்கியாருக்கே அந்த பாசருக்கே தெரியாது. ஈஸ்வர் முத்திரைக்கு வந்து 7 சீல். ஹல்லேலூயா. ஈஸ்வர் முத்திரன்னா 7ஆம் முத்திரை. ஹல்லேலூயா. 7ஆம் முத்திரை வந்து இட் இஸ் a coming of Lord. அது இன்னைக்கு நடந்திருக்கு. 7ஆம் முத்திரை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. அதனால 7ஆம் முத்திரை இன்னும் திறக்கப்படலை. ஈஸ்வர் முத்திரை பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஈஸ்வர் முத்திரை தலைப்புக்கே அர்த்தம் தெரியலையே, அந்த ஹெட்டிங்கே அதுக்கு அர்த்தம் தெரியலையே. ஈஸ்வர் முத்திரைனா இட் இஸ் a 7th seal. ஹல்லேலூயா. இட் இஸ் the coming of the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வரும்போது நமக்கு நியூ டே வந்திருக்கிறது. ஆமென். break the seal and rise up the body of Jesus. அங்கே முத்திரைகள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரம் வெளியே வந்தது. into glorification. அந்த சரீரம் மகிமை அடைந்தது. ஆமென். அந்த சரீரம் இனி ஒரு காலம் மரிக்காது. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் it never die again. மறுபடியும் அது மரிக்காது. அதே போலதான் நமக்கு மகிமையான உயிர்த்தெழுதல் வரும் பொழுது நம்ம மறுபடியும் மரிக்க மாட்டோம். ஆமென். லாசர் உயிரோடு எழும்பினான், மறுபடியும் மரித்து போனான். பழைய ஏற்பாடுல ஒரு 3 உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம், புதிய ஏற்பாடுல 5 உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். அந்த அத்தனை உயிர்த்தெழுதலும் திருப்பி மரித்து போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அதே போல நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் வந்தால், ஒருவேளை நாம் மரித்து போனால் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல பங்கு பெறுவோம். இப்பொழுது 7 சபை கால பரிசுத்தவான்கள் வந்து அவர்கள் வந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவங்க முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரும் பொழுது, அவங்க உயிர்த்தெழும் பொழுது திருப்பி மரிக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. அல்ல, அவர் எப்படி மகிமை அடைந்தாரோ அதே போல ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே மகிமையான உயிர்த்தெழுதலை அடையும்படி இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த வேடை நான் வந்து அடக்கம் பண்ணும் பொழுது சொல்லுவேன். அந்த வேடை கரெக்டாக சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவர் உயிர்த்தெழும்படியாக, மகிமையான உயிர்த்தெழுதலை அடையும்படியாக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜெபத்தில் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏனென்றால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், இந்த அடக்கம் பண்ணிட சரீரம் இயேசு கிறிஸ்து நாளிலே மகிமையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. மகிமையான உயிர்த்தெழுதலை திருப்பி அவங்க மரிக்க மாட்டாங்க. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் உயிரோடு எழுப்பினவர்களும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினவர்களும், பவுல் பேதுரு உயிரோடு எழுப்பின, பவுல் வந்து அந்த ஐத்திகிய உயிரோடு எழுப்பினார். அங்க பேதுரு வந்து தொற்கால் என்ற அவளை வந்து அங்க உயிரோடு எழுப்பினார். இப்படியாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் 3 பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. 3+2 வந்து 5 ரெசரக்ஷன். இந்த 5 ரெசரக்ஷன்ல இருந்தவங்களும் மகிமையான உயிர்த்தெழுதலை அடையவில்லை, குளோரிஃபைடு ரெசரக்ஷன்ல பங்கு பெறவில்லை, திருப்பி மரித்து போனார்கள். ஆனால் நமக்கு உயிர்த்தெழுதல் வரும் பொழுது அல்லது நமக்கு ராப்சர் வரும் பொழுது திருப்பி நம்ம மரிக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா.
நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் குயிக்கனிங் பவர், பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உயிர்ப்பிக்கும் வல்லமை, மறுரூபப்படுத்தும் வல்லமை என்று ரெண்டு செய்தி கொடுத்திருக்கிறார். அந்த மறுரூபப்படுத்தும் வல்லமையானது நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தும். ஒருபோதும் மறிக்க மாட்டோம், ஒருபோதும் ஏஜ்டாக முதியவர்களாக மாற மாட்டோம், எப்பொழுதுமே எங்கா இருப்போம். இயேசு கிறிஸ்து அவ்விதமான உயிர்த்தெழுதலை அடைந்தார். ஹல்லேலூயா. never die again, never old again. மறுபடியும் நம்ம முதிர் வயது அடைய மாட்டோம். பிலிப்பியர் 3:21 சொல்லியிருக்கு, அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்காக தம்முடைய வல்லமையான செயலின்படியே, பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 1 யோவான் 3:2 என்ன வாசிக்கிறோம் என்றால், இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் குளோரிஃபைட் கண்டிஷன் அந்த உயிர்த்தெழுதல் அடைந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் மரித்தோரின் முதல் பலனானார். பின்பு நமக்கும் அதே மாதிரி ஒரு குளோரிபிகேஷன் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமென். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நம்ம அவ்விதமான எக்ஸ்பெக்டேஷன் உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? Where the Lord? கர்த்தர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? Where is the Lord? கர்த்தர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இயேசு சொல்லி இருக்கிறார், பெணம் எங்கே அங்கே கழுகுகள் வந்து கூடும். Where there is carcasses, the eagles will gather together. அல்லது where there is fresh meat, the eagles will gather. இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இயேசுக்கு சொல்லுகிறார், எங்கே புதிய மாம்சம் உண்டோ அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய மாம்சம் என்று சொல்லும் பொழுது carcasses என்று சொன்னால் இட்ஸ் a revealed word. ஹல்லேலூயா. the revealed word, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, முத்திரைகள் திறக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. சீல்ஸ் என்னது? சீல்ஸ் அது இயேசு கிறிஸ்து. he is those seals. அவர் இயேசு கிறிஸ்து. சீல்ஸ்னா இயேசு கிறிஸ்து, முத்திரைகள் வந்து இயேசு கிறிஸ்து. முத்திரைகள் திறக்கப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறார். வார்த்தையில மறைந்த கிறிஸ்து இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீல்ஸ் சீல்ஸ் அது சீல்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியாது. சீல்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், அது ஜீசஸ் கிரைஸ்ட். அது சீல்ஸ்னா ஜீசஸ் கிரைஸ்ட். the principal theme of the bible, இந்த பைபிளுடைய பிரின்சிபல் தீம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் இது ஜீசஸ் கிரைஸ்ட் வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இதுல முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்குது. என்னது? சீல்ஸ்னா என்னது? ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கிறார். ஆமென். சீல்ஸ்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஈஸ்வர் முத்திரைனா என்ன அர்த்தம்? இட்ஸ் the coming of the Lord, seventh seal. ஆமென். எல்லா சீல்ஸ் இன்னைக்கு உடைக்கப்பட்டு இன்னைக்கு என்ன என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால முதல் 7 நாளை பார்க்கும் பொழுது அவங்க 6th seal 6 முத்திரை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த ஈஸ்டர் வரும் பொழுது 7th seal ஓபன் ஆயிருக்குது. ஹல்லேலூயா. coming of the Lord. ஹல்லேலூயா. ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். சர்ப்பத்தின் வித்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டது, அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லா டாக்டரையும் நாங்கள் பிலீவ் பண்றோம். ஆனா இது கமிங் ஆஃப் தி லார்ட் வந்து 7th seal விசுவாசிக்கீங்களா? அது அவங்களால முடியாது. அது தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், அது இன்னும் திறக்கல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி 7ஆம் முத்திரையில் சில கோட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இப்பொழுது அதை நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னா சாத்தான் அதை டேமேஜ் பண்ணிருவான் அப்படின்னு கொஞ்சம் அவர் வந்து அதை சொல்லாம சீக்கிரட்டா இருக்கணும்னு சொல்றாரு. இவங்க அதை படிச்சுட்டு 7ஆம் முத்திரை இன்னும் திறக்கப்படலன்றுவாங்க. அதனால பாருங்க 7th seal வந்து இட்ஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த ஜனங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அந்த இஸ்திரிகளுக்கும் அந்த சீசர்களுக்கும் இன்னைக்கு புதிய நாள் பிறந்திருக்கிறது, முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. அவர் குளோரிஃபைடு ஆகிவிட்டார், மகிமையான சரீரத்தை பெற்று விட்டார். இப்போ நம்ம புதிய நாளில வந்திருக்கிறோம். 7th day முடிஞ்சு இப்பொழுது 7 நாள் முடிஞ்சு இப்பொழுது நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல வந்திருக்கிறோம், பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம், ஒரு புதிய நாளுக்குள்ள வந்திருக்கிறோம்.
இப்பொழுது நம்ம துக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல, இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. அது அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதே போல மெசேஜில் இருக்க அநேருக்கும் சாபன மக்களுக்கு அறவே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறாங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் அவங்க ஆராதனை செய்து கொண்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு லிவிங் காட் நம்ம ஜீவிக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே அந்த கேரக்டர்ஸ் இருக்கிறதோ அங்க அவர் இருக்கிறார் என்று மத்திய 24:28 இயேசு சொல்லியிருக்கார். எங்கே எங்கே ஆண்டவர், எங்கே எங்கே பிணம், எங்கே அங்கே கழுகுகள் where there is fresh meat அங்க ஈகிள்ஸ், இங்கே அங்கே புதிய மாம்சம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே இருக்கிறார். ஆமென். Yes, Jesus is here. Hallelujah. அவர் எப்படி இருக்கிறார்? revealed word ஆ இருக்கிறார். the word opened. Hallelujah. இப்பொழுது ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நம்ம ஈகிள்ஸ் ஆ இருக்கிறோம். அந்த மாம்சத்தை புசிப்பதற்காக நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆமென். So harvest time. Hallelujah. மணவாட்டி மறுபடியும் வந்திருக்கிறார். அந்த பிரைட் பிரிவுல பார்க்கும் பொழுது முதலாவது மணவாட்டி காட்சியில வருகிறார். பின்பு ஆசியன் பிரைடு, அமெரிக்கன் பிரைடு, யூரோப்பியன் பிரைடு, இவ்விதமாக வரும் பொழுது எல்லாமே ரொம்ப அலங்கோலமாய் இருக்கிறது. அவர் அழுகும் பொழுது இவன் மறுபடியும் மணவாட்டி காட்சியில வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த பிரைடா இருக்கிறீங்க, அந்த செகண்ட் பிரைடா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இத மற்ற எல்லா விதமான பிரைடும் ஆசியன் பிரைடு, அமெரிக்கன் பிரைடுலாம் கீழ் நோக்கி பாதாளத்தை நோக்கி போகும் பொழுது நம்ம மேல் நோக்கி போறோம். ஹல்லேலூயா. நம்ம ராப்சரிங் கண்டிஷன் அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சூப்பர் ரேஸ் ஆயிருக்கிறோம், சூப்பர் சர்ச் ஆயிருக்கிறோம், இயற்கைக்கு அப்பா மேம்பட்ட ஒரு சபையா இருக்கிறோம். ஆமென். பெந்தேகோஸ்தே மரங்கள் மக்கள் வரத்தை பெற்றார்கள். நம்ம வரத்தை கொடுக்கிறவரையே பெற்றிருக்கிறோம். giver of the gift himself. Hallelujah. the person of Christ. அந்த person of Christ நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். Hallelujah. நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல வார்த்தையை கேட்டு கேட்டு முதிர்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள்ள வரும் பொழுது, நீங்க வார்த்தையை பின்பற்றி வரும் பொழுது, உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம அவர் தந்த அவரை வெட்டிட்டு நம்ம அந்த பொருளை போய் பிடிச்சுக்கிடுறோம். உங்களுக்கு ஒருவேளை கார் தந்திருக்கலாம், அல்லது வீடு தந்திருக்கலாம், அல்லது நிறைய பணம் தந்திருக்கலாம், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கலாம். உடனே அதை போய் பிடிச்சுக்கிடுறது, தந்தவரை விட்டுருது. எதனால இதெல்லாம் வந்துச்சு? வார்த்தையில வந்த பிறகு. வார்த்தையில வரதுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? வார்த்தையில வந்த பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் வந்துச்சு? அந்த வார்த்தை யார் மூலமா வந்தது? தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. தீர்க்கதரிசி இப்பொழுது காட்சி இல்லை, ஒரு பாஸ்டர் மூலமாக அது வருது. ஒரு சபையின் தூதன் பாஸ்டராக இருக்கிறார். ஏஜுக்கு தூதன் பிரணாமா இருக்கிறார். அது என்ன செய்யுதுன்னா, அப்படிலாம் ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்முடைய மைண்ட் எல்லாம் மாறி போகுது, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாம் மாறி போகுது, வீழ்ச்சி அடைஞ்சு போகுது. சோல் வீழ்ச்சி அடைஞ்சு போகுது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரக்கு மனசு இல்லை, ஜபத்துக்கு வர்றதுக்கு, பிரதர்ஸ் மீட்டிங் வரக்கு மனசு இல்லை. இது எல்லாமே அப்படியே அந்த சோல் அப்படியே அது அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதுவெதுப்பாகி அது அப்படியே போச்சுன்னா நிலைமை பரிதாபமாயிரும். நம்ம இது ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு இப்படி ரியாக்ஷன் வருது. இன்னும் சில உண்மையான பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னா அதிக சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு இப்படி வெளிப்படுத்தணும்னு என்ன அது இருக்கு? நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்ன நம்ம மேல என்ன நம்மகிட்ட என்ன மெரிட் இருக்கிறது? அதனால உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொண்டு எப்படி வெளிப்படுத்தி அந்த வார்த்தையில நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் உலக பிரம்மன் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. ஆண்டவரே, நான் இதுக்கு எவ்வளவேன்னு பாத்திரவான் அல்ல, நீர் தந்ததுக்காக நமக்கு சோத்திரம், தினமும் சோத்திரம் செலுத்தி இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறோம். இவங்க தான் ரேப்சர்ல போவாங்க. அதனால இந்த செய்தி சிலருக்கு இருமாப்பை ஏற்படுத்தும். தங்களை ஞானியா நினைப்பாங்க, தங்களுக்கு ஏதோ ஞான உதயம் வந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. அறிவு இருமாப்பை ஏற்படுத்தும், நமக்கு அன்பை ஏற்படுத்துது, நமக்கு இன்னும் தாழ்மை ஏற்படுத்துது. ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்படியாப்பட்டவங்க மேலே போவாங்க, இப்படியாப்பட்டவங்க கீழே விழுவாங்க. ஒரே செய்தி அது விதமான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துது. அதாவது நம்ம இப்போ நியூ டேல வந்திருக்கிறோம், வார்த்தை ஓப்பன் ஆகிருக்கிறது. ஆண்டவர் இந்த தூதனுக்கு மெசேஞ்சர்ஸ் ஹெல்பர்ஸ் வச்சிருக்கிறார். 2 வாரத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்.
ஆண்டவர் இன்னும் இப்பொழுது நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்தி தர, நீங்க எவ்வளவு வெளிப்படுத்துற ஆண்டவர் வெளிப்படுத்த அவ்வளவு நம்ம இயேசுவை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளோ நம்ம ஹம்பிள் பண்றோம், அவ்வளோ தேங்க்ஸ் கிவிங் பண்றோம், அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா பிளஸிங்கும் தேர்ந்து வருது. கடைசியில நம்ம மேல குளோரிஃபைட் ஆயிருந்தோம். இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி கிரியை செய்யுதுன்னு பாருங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு ரெண்டு விதமான கிரியை செய்கிறது. ஒன்று மைனஸ்ல போகுது, இன்னொன்று பிளஸ்ல போகுது. ஒரே மெசேஜ் அப்படி செய்யுது. அதனால கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது ஜெபத்துக்கு வர மனசு இல்லை, இத மாதிரி காரியங்கள்லாம் ஏற்படுது. ஆண்டவர் ஆராதிப்பதில் மனசு இல்லை, பெருமை ஏற்படுகிறது. இன்னொருத்தருக்கு அதிக தாழ்மை ஏற்படும். எனக்கு ஆண்டவர் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை ரிவீல் ஆக நமக்கு இயேசு கிறிஸ்து மேல அதிக அன்பு வருது. ஹல்லேலூயா. இந்த சீசனுக்கும் அந்த இஸ்ரேலுக்கும் இந்த புதிய நாள் நியூ டே பிறந்திருக்கிறது. நியூ டேல என்ன சம்பவித்தது என்று தெரியவில்லை. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி ஒரு நியூ டேல வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன சம்பவித்தது என்று தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீல் ஓபன் ஆயிருக்கிறது. கமிங் ஆஃப் தி லார்ட், 7 சீல், ஈஸ்டர் சீல் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. கமிங் ஆஃப் தி லார்ட், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் கால்கள் அக்கினி சம்பங்களை போல இருந்தது. அதே மாதிரி வியாக்கியானத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல அதே மாதிரி வியாக்கியானம் தான். ஏங்க பலமுள்ள தூதன் இறங்கி வரும் பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, இது பர்சனல் லைஃபுக்கு சேர்ந்து மாதிரி. அதுக்கு பிறகு அவர் நோ மோர் எல்லாருக்கும் பொதுவாக கூட்டம் நடத்தல. நோ மோர் பப்ளிக் மினிஸ்ட்ரி, இது பிரைவேட் மினிஸ்ட்ரி. மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எம்மாவூர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், தோமாக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படி அவரை நேசித்த மக்களுக்கு அவர் 40 days ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ஒரு பிரைவேட் மினிஸ்ட்ரி ஆகிவிட்டது. அதே மினிஸ்ட்ரி தான் இப்போ நம்ம பெரிய பப்ளிக் கூட்டம் நடத்துறது கிடையாது. மேடை போட்டு தெருவில் போய் பப்ளிக் கூட்டம், கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட பிரமா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெசேஜை கேட்கும் பொழுதே உங்களுடைய ஹார்ட்ல ஆண்டவர் பேசுகிறார். நீங்க செகண்ட் ஹேண்டா நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்டா ஆண்டவர் உங்க உள்ளத்துல கிரியை செய்கிறார். அப்பொழுது இது உங்களை சேஞ்ச் பண்ணுகிறது. நீங்க மகிமை மேல் மகிமை அடைகிறீர்கள். உங்களுடைய சோல் மறுரூபமாகிறது. ஒரு நாள்ல என்ன செய்யும் என்றால் உங்களுடைய சரீரம் மறுரூபமாகும். சோல் மறுரூபமாகாம நம்முடைய பாடி மறுரூபமாகாது. அதாவது ரோமர் 12:1-2 என்ன வாசிக்கிறோம்? நம்ம ஜீவ பலியாக ஒப்புக்கொள்ளும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மைண்ட் ரினியூவ் ஆயிட்டே இருக்கு. இந்த மெசேஜை கேட்க கேட்க நம்முடைய மனசுல சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனசு மறுரூபமாகும் பொழுது நம்முடைய சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறோம். இன்னும் நம்ம ஹம்பிள் பண்ண சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பாடி சேஞ்ச் ஆகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி உயிர்த்தெழுந்ததோ அதே போல நமக்கும் அங்கே மகிமையான உயிர்த்தெழுதல் அந்த கிடைக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். It is an age of personal life. It is an age of see your own name in the Lamb's book of life. Hallelujah. இன்னைக்கு புக்ல நம்மளே பேரை பார்க்க முடியும். பைபிள் ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கிறது. டோக்கன் நமக்கு கிடைத்திருக்கிறது. Hallelujah. டோக்கன் அந்த seed of God. தேவனுடைய seed நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சீடு நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த சீடு நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த வித்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லப்படும். 1 யோவான் 3:9 வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம பெற்றிருக்கிறோம். சீடுல லைஃப் இருக்கிறது. The very literal life of Jesus Christ
இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த டோக்கனை பற்றி கொஞ்சம் சரடு போடணும், இதோ மோதிரம் போடணுங்கிறாங்க. நம்ம அந்த சரடு மோதிரத்தெல்லாம் பிலீவ் பண்ணல. நமக்கு அந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, the seed of God நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த வித்து அவனுக்குள்ள, அந்த லைஃப் அவனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பேரை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். we see our names on the Lamb's book of life. hallelujah. பர்சனலா ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அவர் கலிலேயால நிறைய பிரசங்கம் பண்ணினார், மலை பிரசங்கம் பண்ணினார். இதோ அவர் அங்க இங்க போய் பிரசங்கம் பண்ணினார். அநேக நாட்கள் அவர் பிரசங்கம் பண்ணினார். இப்பொழுது நம்ம பிரைவேட்டா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். hallelujah. So no more public ministry, it became perfect ministry, private ministry. hallelujah. என்ன தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும். எந்த ஆத்துமா எப்படின்னு தெரியும், எந்த ஆத்துமா எப்படி. ஆண்டவர் எல்லாத்துலயுமே கிரியை செய்றார். யார் யார் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க வர்றாங்க. யார் யார் எவ்வளவு காலம் இந்த சபையில நீடிக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அவ்வளவு காலம் நீடிக்கிறாங்க. யார் கடைசி வரைக்கும் நீடிப்பாங்கதே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு யார் வரமாட்டாங்கதே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி நடக்குது. ஹல்லேலூயா. இது ஏஜ் ஆஃப் பர்சனல் லைஃப். இது ஆண்டவர் பர்சனல் லைஃப்ல கிரியை செய்கிறார். அவங்களுடைய கலர் காமிக்க வேண்டிய நேரம் இது. நம்ம அந்த சீடை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரியல் பிலீவராங்குது. இந்த மெசேஜ் வர 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 ரேப்சர் நெருங்க நெருங்க அவங்கவுங்க அவங்களுடைய சுவாபத்தை காமிப்பாங்க. யூதாஸ் காரியத்தை தன்னுடைய சுவாபத்தை கடைசி நேரத்தில் காமிச்சான். இது அந்த மாதிரி ஒரு நேரம். இது யாருமே மறைஞ்சிருக்க முடியாது. எல்லாரும் ரியல் பிலீவரா அல்லது ரியல் பிலீவர் இல்லையாங்கிறத, நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளா அல்லது மாம்சத்துக்குரியவங்களா என்பதை இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. அந்த மாதிரி ஒரு ஏஜ் இது, அவ்விதமான ஒரு டே இது. நம்ம அந்த மாதிரி ஒரு டேல நம்ம வந்திருக்கிறோம். ஏஜ் ஆஃப் பர்சனல் லைஃப், இட் இஸ் த ஏஜ் ஆஃப் பர்சனல் லைஃப். கூட்டத்தோட நம்ம அப்படியே போறது காலம் கிடையாது. இப்ப ஆண்டவர் பர்சனலா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல இப்பொழுது மரியாளோட ஆண்டவர் பர்சனலா டீல் பண்ணுகிறார். அதை குறித்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேரி மகடலின், அவளுக்கு தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவதாக தரிசனமானார். அவளுக்கு ஒரு காலத்துல 7 பிசாசுகள் அவளுக்குள்ள இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த 7 பிசாசுகளை துரத்தி அவளை விடுதலையாக்கினபடினாலே அவள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாள். அதனால பேதுருக்கு ஆண்டவர் முதலாவது வெளிப்படுத்தவில்லை. இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லுகிற அந்த பவர்னகேஸ், சன் ஆஃப் பவர்னகேஸ் சொல்லுகிற அந்த ஜேம்ஸ் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல. இன்னும் வேற சீசனுக்கு வேற யாருக்கும் கூட வெளிப்படுத்தாம முதலாவது வெளிப்படுத்தினது மகதலேனா மரியாள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. மார்க் 16:9 வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். It is an age of personal life. It's not a public ministry. மீத்தந்த பின்பு நம்ம இன்னைக்கு அதே போற நாள்ல நியூ டேல வந்திருக்கிறோம். 7 சபை காலங்கள் முடிஞ்சு விட்டது. நமக்கு எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல வந்திருக்கிறோம். இதை இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரார்த்தனை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது வெளிப்படுத்துறது மேரி மேக்டலின். அவள் இப்பொழுது எதுக்காக வந்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக வந்திருக்கிறார். அவளுக்கு இந்த நாள்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் இருக்கிறது. அவர் மரித்து போனார். அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இட வேண்டும் என்று அதெல்லாம் வாங்கி கொண்டு அதிகாலையிலே புறப்பட்டு வந்துவிட்டாள். முதலாவது அவள் புறப்பட்டு வருகிறாள். she don't understand her day. அவள் என்ன நாளிலே இருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. she don't know the day changed. இப்பொழுது நாள் மாறிவிட்டது என்று அவளுக்கு தெரியவில்லை. இது நியூ டே என்று அவளுக்கு தெரியவில்லை. மைட்டி ஏஞ்சல் வந்திருக்கிறான்னு அவளுக்கு தெரியல. பலமுள்ள தூதன் வந்திருக்கிறான்னு தெரியல. அவளுடைய பாடி கோல்டு ஸ்டிப்பா இருக்குது, குளிரா இருக்கிறது, குளிர்ந்து விரைப்போடு இருக்கிறது. டெட் பாடி இத சண்டேல அது உயிர்த்தெழுந்து விட்டது, குளோரிபிகேஷன் அடைந்து விட்டது, மகிமை அடைந்து விட்டது என்று சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நடந்த காரியம் எல்லாம் தெரியல. அவருடைய சரீரத்துக்கு அவர் எம்பால்மிங் பண்ண வேண்டும்.
அந்த சரீரத்தை பர்சர்வ் பண்ண வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவள் வந்திருக்கிறாள். அவள் ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். அவர் உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார், இவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் நோக்கி தான் அவள் வருகிறாள். ஆனால் என்ன செய்தால் உயிர்த்தெழுந்தார் என்று அவளுக்கு தெரியல. அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவளுக்கு தெரியவில்லை. மரித்தோரை விட்டு அவர் எழுந்து விட்டார் என்று தெரியவில்லை. அந்த சீலை நமக்கு யார் உடைத்து தருவாங்க? அந்த ஒரினஸ்ல வருகிறாள். ஏனென்றால் அந்த சீலை உடைக்கிறது மனுஷனுக்கு கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. கல்லை யார் புரட்டுவாங்க, முத்திரையை யார் உடைச்சி கல்லறை புரட்டுவாங்கன்னு சொல்லி இந்த இஸ்திரிகள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு வரும் பொழுது அது மனுஷனுக்கு அது கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. அது கர்த்தரே முத்திரையை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே பாத்திரவானாயிருக்கிறார். வானத்திலாயிலும் பூமியிலாயிலும் பூமியின் கீழாயிலும் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை அங்கே திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் கூடாதபடினாலே நான் மிகவும் அழுதேன். ஒருவனும் பாத்திரவான் கிடையாது. முத்திரைகளை உடைப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது மூப்பரில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்து சிங்கமும் தாவீது மேலுமானவர் 7 முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை வாங்கவும் 7 முத்திரை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பர்களும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களுடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டு உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே worthy to break the seal. ஹல்லேலூயா. அது மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. இவங்க யார் நமக்கு உடைப்பார்கள்? யாரும் உடைக்க முடியாது. அது மனுஷனுடைய ஜாப் அல்ல. யார் நமக்கு அந்த கல்லை புரட்டுவார்கள்? அது மனுஷனுடைய ஜாப் அல்ல. அது பலமுள்ள தூதனுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. அது தேவனே இறங்கி முத்திரைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இத கர்த்தரே முத்திரைகளை உடைக்கிறார். Hallelujah. That is not left for man. The Lord himself, the angel of God, the theophany. Hallelujah. அவர் இறங்கி அந்த முத்திரைகளை உடைக்கிறார். ஆமென். ஈஸ்டர் முத்திரை 7 seal ஓபன் ஆகிவிட்டது. Hallelujah. வார்த்தையானது வெளிப்பட்டு விட்டது. வார்த்தை என்ன? கிறிஸ்து இன்னைக்கு glorified conditionல இருக்கிறார். Hallelujah. தூதன் மகதலேனா மரியாள் கல்லறை எட்டி பார்க்கிறார். அப்பொழுது அந்த தூதன் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரத்தில் தேடுகிறது என்ன? Why do you seeking the living among the dead? அவர் இங்கே கல்லறைகள்ல எல்லாம் பாடி அடக்கம் பண்ணப்பட்டு அது மண்ணுக்கு மண்ணா போய் கொண்டிருக்கிறது. நீ இந்த கல்லறை தோட்டத்துல இனி உயிரோடு இருக்கிறவரை, உயிரோடு இருக்கவங்க இங்கே இருப்பாங்களா? கல்லறையில உயிரோடு இருக்கவங்க இருப்பாங்க, கல்லறை தோட்டத்துல இருப்பாங்களா? நீ இங்க வந்தா உயிரோடு இருக்கிறதை மரித்தோரத்தில் தேடுகிறது என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தோரத்துல இல்ல, சாபன கல்லறையில ஆண்டவர் இல்ல, டார்க் டினாமினேஷனல் கிரேவ் யார்டில் அவர் இல்ல. அவர் இன்னைக்கு ஜீவனுள்ளோர் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் a living Christian. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில தான் லிவிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால மகதலேனா மரியாளை பார்த்து உயிரோடு இருக்கிறதை மரித்தோரத்தில் தேடுறது என்ன? அவர் என்ன சொன்னார்? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்று சொன்னார் அல்லவா? உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போவீர்கள், அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இது ஒரு புதிய நாள் வந்துவிட்டது. ஈஸ்டர் டே. ஹல்லேலூயா. his body is alive. ஆமென். அவருடைய பாடி கல்லறையில இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அதே போல என்ன சொன்னால் சாபன கல்லறையில போயிட்டு நம்ம ஜீவனுள்ள கிறிஸ்துவை நம்ம தேட முடியாது. ஹல்லேலூயா. அங்கே மரித்தோருடைய எலும்புகள் தான் அங்கே இருக்கும், அந்த சடலங்களுடைய எலும்புகள் தான் அங்கே இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. ரெகனைஸ் யுவர் டே. உங்களுடைய காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். சாபத் இஸ் பாஸ். ஓய்வு நாள் முடிந்து விட்டது. நியூ டே ஹஸ் டான். புதிய நாள் வந்து விட்டது. ஆமென். திஸ் இஸ் a day the body is coming to glorification. Hallelujah. நம்ம இன்னைக்கு புதிய நாள்ல வந்திருக்கிறோம். நம்முடைய பாடி இன்னைக்கு glorification அடைய வேண்டிய நேரத்துல வந்திருக்கோம். 7 சபை காலங்கள் முடிந்து விட்டது. 7 days passed. Sabbath is passed. Hallelujah. We come to the new day. Hallelujah. The descending of the angel. அங்க ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார். fullness of God இன்னைக்கு வந்திருக்கிறது. Hallelujah.
the word out of history, இந்த word raised out of the history, சரித்திரத்தில் இந்த கர்த்தர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நியூ டே dawn, புது நாள் வந்து பிறந்திருக்கிறது. ஆமென். இது வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரி அல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனோடு தனிப்பட்ட பிரமாய் பேசுறார். ஒரு ஆத்மா போத பார்க்கிறேன், இன்னொரு ஆத்மா உள்ள வரதை நான் பார்க்கிறேன். இட்ஸ் a new day. ஹalleluya. ஒருத்தர் உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒருத்தர் வந்து இருந்த எழுப்புதல் டவுன் ஆகுது, தீ வந்து அக்கினி வந்து டவுன் ஆகுது, அணைஞ்சு போகுது. இன்னொருத்தருக்கு பற்றி எரியுது. இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். ஒரு ஆத்மா போகுது, இன்னொரு ஆத்மா வருது. ஒரு ஆத்மா டல் ஆகுது, ஆவிக்கிரியத்தில் டல் ஆகுது, இன்னொன்னுக்கு வந்து ஃபயர் வருது. இந்த சபைக்காக நான் அதிகமாக ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, சோல் வந்து சால்வேஷன் பெறணும், சோல் பரிசுத்தாவியை பெற வேண்டும், இந்த சபை ஆவிக்குரிய பரமாக இருக்கணும், இது கர்த்தருடைய வரிகளை பங்கு பெறணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அல்ல, கர்த்தர் இந்த சபையில் எப்படி கிரியை செய்கிறார், ஒவ்வொரு ஆத்மா உள்ளத்திலையும் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், இது எப்படி போகுது, இது எப்படி வருது, யாருக்கு எழுப்புதல் வருது, எந்த நியூ சோல் இங்கே வருது, எது வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள் என்று சொன்னாலும் ஆடுகளின் நிலைமையை நான் அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார், ஒவ்வொருத்தர் லைஃப்ல பர்சனல் லைஃப்ல எப்படி கிரியை செய்கிறார், ஒரு பெரிய காரியம் இது. இது நாங்க டீல் பண்ணல, ஆண்டவர் கிரியை. என்னுடைய பாட்டை நான் செய்கிறேன், என்னுடைய பாட்டு ஜெபிப்பது, வார்த்தையை போதிப்பது, ஒருத்தருக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவது. ஆனா மீதி பார்த்து அவர் செய்கிறார். ஹalleluya. சேஜ பெர்சனிஃபிகேஷன். ஹalleluya. வர வர இது ரொம்ப ஊழியம் வந்து பெர்சனலா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தனிப்பட்ட பிராரமாய் கிரியை செய்கிறார். ஹalleluya. மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை 7 பிசாசுகளை அவர் துரத்தியிருந்தார். he had cast out 7 devils. அல்ல, கர்த்தர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியுது, இந்த மகதலேனா மரியாள் வந்து இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாள் என்று தெரிகிறது. எல்லா டிசபிளை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாள் என்பதை இயேசு அவருடைய ஆடுகளின் நிலைமையை அறிகிறார். இந்த ஆத்மா எப்படி ஆண்டவரை நேசிக்குது, இந்த ஆத்மா எப்படி நேசிக்குது, இது எவ்வளவு ஆவிக்கிரியபரமா இருக்குது ஒரு பாஸ்டர் பார்க்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர், அவருக்கு எல்லாம் தெரியும். உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர். ஹalleluya. அவர் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராயும் பாகு இந்த மேரி ஆஃப் மேக்லின், அந்த மகதலேனா மரியாள் மேலே அவர் அதிக கரிசனை வைத்திருந்தார். ஏனென்றால் அவருடைய அன்பு பெர்ஃபெக்டா இருக்கிறது. ஹalleluya. அவளை இப்போது என்ன சென்றால் ஸ்பைசஸ் கொண்டு வருகிறாள். கல்லறை தோட்டத்துக்கு வந்து அந்த சுகந்த வர்க்கங்களை கொண்டு வந்து ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு அவள் வருகிறாள். அந்த பேக் வந்து சுகந்த வர்க்கம் நடும் பொழுது இப்ப கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை மருத்துவத்தை ஏன் தேடுகிறார், இது என்ன பேக்ல என்ன வச்சிருக்கிறா, எல்லாம் சுகந்த வர்க்கம், இதெல்லாம் என்னத்துக்கு, அவர்தான் உயிர் தந்துட்டாரு. ஹalleluya. உயிர் தந்த பிறகு உயிரோடு இருக்கவனுக்கு சுகந்த வர்க்கம் எம்பால்மிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செத்து போன பாடிக்கு தான் எம்பால்மிங் செய்யணும். அதனால இந்த எம்பால்மிங், இந்த ஃப்ளூயிட் எம்பால்மிங், இந்த பொருட்கள் எல்லாமே, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எதுக்கு, உடனே என்ன செய்யறார் என்றால் அவள் வந்து அதை கீழே போடுகிறார். ஹalleluya. பேக்கை கீழே போட்டுட்டா இனிமே அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அங்கேயே தான் கிடக்கணும். அவர் தான் இல்லையே, உயிர் வந்துட்டாரு, அவர் பாடி தான் இல்லையே, இந்த ஸ்பைசஸ் எதுக்கு, அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டா. அவ இவ்வளவு அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வேஸ்டா போச்சு. ஏனென்றால் இது ஒரு புதிய நாள், நியூ டே. ஹalleluya. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஹalleluya. he is not dead. hallelujah. he is alive. amen. அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். எங்க ரிதீல் வேர்ட் இருக்குதோ அங்க மத்தியிலே இருக்கிறார். hallelujah. amen. அதனால நியூ டே வந்திருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது போயிட்டே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஆண்டவர் வேர்டை ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க தான் growth ஆகணும், நீங்க தான் வளர்ச்சி அடையணும், நீங்க தான் more of Jesus வேணும். hallelujah. more of word நமக்கு தேவை. hallelujah. more of Holy Ghost, more of revelation. hallelujah. more of joy, நமக்கு இன்னும் அதிக சந்தோஷம் தேவை. இது துக்கமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல.
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும்? இது அதிக வாஞ்சை, அதிக விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஃபார்மாலிட்டிக்காக சர்ச்சுக்கு வரல, கடமைக்காக சர்ச்சுக்கு வரல. நம்ம சந்தோஷத்தோடு வருகிறோம். ஆமென். ஏனென்றால் நியூ டேல ஆண்டவர் ஓபன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் அழுது கொண்டிருக்கிறார், ஐயோ இயேசுவை காணல, கல்லறை காலியா இருக்குது, ஸ்பைசஸ் கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை, கீழே பேக்கை போட்டுட்டு அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவங்க பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார். அவர் திரும்பி என்ன சென்றால், அது இயேசு அங்கே நிற்கிறார். ஆனா அவளுக்கு அது தெரியல, அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். யோவான் 20:14-15 வாசிக்கலாம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இதோ இயேசு அங்க நிற்கிறார், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? இயேசு பக்கத்தில் நிற்கிறார், அவரை ஒரு கார்டனர் என்று நினைக்கிறார், அவர் தோட்டக்காரர் என்று நினைக்கிறார். யூ ஆர் த கார்டனர். நீங்க ஆண்டவர் எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர் சரீரத்தை போய் எடுத்துக்கிடுவேன். ஒருவேளை நீங்க அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது வச்சிருக்கலாம். அப்படி எங்கேயாவது எடுத்துக்கொண்டு வச்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர் சரீரத்தை எடுத்துக்கொள்ளுவேன். வேர் யூ டேக் ஹிம்? யாருமே அவரை எடுத்துட்டு போல. ஹல்லேலூயா. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. He conquered death and hell, rose triumphantly. இதோ வெற்றியுடன் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணி இருக்கிறார். மரியாதை ஆண்டவர் ஒரு மாதிரி டிசைன், உங்களை என்ன டிசைன் பண்ணது அவர் தான். டிசைன் பண்ணார்னா நம்ம பாடியை மட்டும் இல்லை, நம்முடைய கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு நேச்சர் உடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான டேலண்ட் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய பேர் இன்னும் அழைக்கப்படலை, அதனால அவர் ரெக்கனைஸ் பண்ணல. அவருடைய பேர் இன்னும் அழைக்கப்படலை. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் பாடி ஆனது வெளியே வந்திருக்கிறது, உயிர்த்தெழுந்து விட்டார், குளோரிஃபைட் கண்டிஷன் அடைந்திருக்கிறது. ஆனா என்னன்னா அவளுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. பக்கத்தில் நிற்கிறவர் தோட்டக்காரன் என்று நினைக்கிறார். அவள் அவிதமாக இருக்கும் பொழுது, ஏனென்றால் அவள் ஏன் அவள் பக்கத்தில் இருக்க தோட்டக்காரன் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய பெயர் இன்னும் அழைக்கப்படலை. ஹல்லேலூயா. her name is not yet called. அவருடைய பெயர் அழைக்கப்படலை. இப்பொழுது மரியாளே என்று சொல்லும் பொழுது உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், ரப்புனி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா 15 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரப்புனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இதோ மரியாளே என்று சொல்லும் பொழுது உடனே அந்த ஒரே வேர்டு தான். ஆண்டவர் எத்தனை மரியாதை, 5 மரியாதை இருக்கிறாங்க பைபிள்ல இயேசு கிறிஸ்து காலத்துல. ஆனால இந்த மரியாதை அவர் எப்படி ஒரு என்ன டோன்ல கூப்பிடுவார்னு அவளுக்கு தெரியுது. அதான் அவர் மாம்சத்துல இருந்த பொழுது என்ன டோன்ல கூப்பிட்டாரோ அதே பிறகு உயிர்த்தெழுந்த பின்பும் அதே டோன்ல அதே வாய்ஸ்ல மரியாதை என்று பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆடு ரெகனைஸ் ஆயிட்டு, ஹல்லேலூயா, இது நம்முடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. உடனே அவள் இயேசு என்று அறிந்தாள். உடனே அவரும் போயிட்டார். அவரை தொட போனால், இப்ப தொடாத, நான் மேல போயிட்டு வரணும். டைமென்ஷனல் டிராவலர். இங்க இருந்து என்ன செய்யண்டா, இங்க நம்ம 3 பரிமாணத்துல இருக்கிறோம், நான் 7th டைமென்ஷன் போயிட்டு வரணும். ஒரு செகண்ட்ல 7th டைமென்ஷன் போயிருவார், ஒரு செகண்ட்ல திரும்பி வந்துருவார். ஹல்லேலூயா. லைட் தான் அதிக ஸ்பீடு போகுது, அதை விட அதிக ஸ்பீட்ல போயிட்டு அதிக ஸ்பீட்ல வந்துருவாரு. ஹல்லேலூயா. அதனால நாங்க பல்லவத்துக்கு போகணும், நீ என்னை தொடாத. அதன் பின்பு என்ன செய்தால் அவள் போய் அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால் எல்லாருக்கும் அறிவித்தாள் என்று சொல்லப்பட்டது. 17 வசனத்தை வாசிக்கலாம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இது அவள் அவள் பேர் அழைக்கப்படுது. இன்னைக்கு 7th டேல, நம்ம இன்னைக்கு நியூ டேல வந்திருக்கோம், உங்க பேர் அழைக்கப்பட்டிருக்கிறதா? Can you see your name on the Lamb's Book of Life? இதுதான் Lamb's Book of Life. இதுல உங்க பேரை பார்க்கிறீங்களா? இப்பொழுது பெயர் சொல்லி அவர் அழைக்கிறார், மரியாளே. அது வரைக்கும் அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அதனால ஆண்டவர் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்து விட்டார், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அதனால அவள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாள், அவள் கர்த்தர் என்று அறிந்தாள். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்குள்ள அவர் போயிட்டார்.
see our message, hear our. ஒவ்வொரு மெசேஜ் கேட்கும் பொழுது உங்களுடைய பேர் அழைக்கப்படுது. இந்த மெசேஜ் கேட்கும் பொழுது உங்களுடைய பேர் அழைக்கப்படுது. அல்ல எந்த நாளில தான் நம்முடைய பேரை நம்ம பார்க்க முடியும், இதுக்கு முந்தின நாள்ல பார்க்க முடியும். ஏன்னா முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் சீல்டு புக்கா இருந்தது, இப்போது ஓபன் ஆயிருக்கிறது. யோவான் தன்னுடைய பேரை எங்க கண்டான், அவன் சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய பேரை நம்ம காண்கிறோம். மரியாளுடைய பேர் எங்க அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சீல் broken, நியூ டே வந்திருக்கிறது. நேம் கால்ட். ஹல்லேலூயா. அவள் அந்த வார்த்தையை பிரசர்வ் பண்ண வேண்டும் என்று நினைத்தாள். அதுக்கு தூப வர்க்கம், சுகந்த வர்க்கம் வேண்டும் என்று நினைத்தாள். அவள் இயேசுவை அதிகமாய் நேசித்ததினாலே அப்படி செய்தாள். ஆனால் அவள் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் இயேசு அவளை அதிகமாக நேசிக்கிறார். The word loved her more than she could love the word. Hallelujah. வார்த்தை அவள் நேசிப்பதை காட்டிலும் வார்த்தையானது அவளை அதிகமாக நேசிக்கிறது. Hallelujah. அவளுடைய நோக்கமெல்லாம் சரிதான், ஆனால் அவளுக்கு டிசைன்மெண்ட் இல்லை. இது புது நாள் வந்திருக்குது, நியூ டே வந்திருக்குது, சண்டே. ஜீசஸ் உயிர்த்தெழுந்து விட்டார், அவளுக்கு அது தெரியல. இப்பொழுது அவருடைய பெயர் சொன்ன உடனே ரெக்கனைஸ் பண்ணிட்டா. பேர் உங்களோட பெயர் அழைக்கப்பட்டா உங்களுக்கு உடனே சந்தோஷம் வரும். உங்க வாழ்க்கையில துக்கம் போராட்டம் இருக்கும் என்றால் உங்களுடைய பெயர் அழைக்கப்படலை. உங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டால் நமக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம டோன்ட் கேர் பண்ண, அதை பற்றி எதுவும் கேர் பண்றது இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது, நான் எங்க இருந்து வந்த, எதுக்காக இருக்கிறேன், எங்க போறேன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் லைஃப் இந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, we don't have to try preserve the word. இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட preserve பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா word is coming to change us. ஹல்லேலூயா. வார்த்தையானது நம்மை சேஞ்ச் பண்ண வருகிறது. ஹல்லேலூயா. ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் இன்னைக்கு உலக சாப்பிடுற மக்கள் அங்க பண்டிகை கொண்டாடுகிறார்கள். நம்ம லிவிங் வேர்டு நம்ம ஆராதிக்கிறோம். லிவிங் வேர்டு நம்ம மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக எம்மாவூருக்கு போன சீஷர்கள் 1/2 மணி நேரம் தான் இருக்கிறது. எம்மாவூருக்கு போன சீஷர்களை பார்க்கும் பொழுது அன்னைக்கு 2 பேர் கிளையாப்பா 13 லூக்கா 24:13 வாசிக்கிறோம். 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கிறது. 7 அல்லது 8 மைல்னா 60 ஃபர்லாங். 60 ஃபர்லாங்கு எம்மாவூர் இருக்கிறது. எருசலேமிலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டார். அவள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர் ஒரு அந்நியர் என்று நினைக்கிறார்கள். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவனாகிய கிலோயாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். இது அவர் வழியில அவர் இவங்க 2 பேர் போக சொல்ல அவர் 3வது ஆளா சேர்ந்துக்கிட்டாரு. இவங்க பேசிக்கிட்டே போறாங்க, துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. நியூ டேல துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம நியூ டேல வந்திருக்கிறோம், சோகத்தோடு இருக்கக்கூடாது. உங்க வீட்டு பிரச்சனை நினைச்சு சோகத்தோடு இருக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் மேல இறக்கி வைத்து விட வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த டேல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் இவங்க எம்மாவுக்கு போற சீசர் துக்க முகத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறீங்க? இதெல்லாம் இந்த இப்ப நடந்த காரியம் உங்களுக்கு தெரியாதா? இது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, ரிலீஜியஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்தது, நாடே ஷேக் ஆயிட்டே. நசேனா இயேசு அவர் அற்புதத்தால் அடையாளத்தால் உறுதிப்படுற வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தார். அவரே மேசியா என்று நாங்கள் நம்பினோம். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பர் என்று நினைத்தோம். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். உங்க இடத்துல அவங்க அங்க அமைதியா உட்காருங்க, வார்த்தையை டிஸ்டர்ப் இல்லாம கேளுங்க. அதனால அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இதோ அவர் இன்னைக்கு இது நடந்து 3 நாள் ஆயிற்று. சில ஸ்திரீகள் போனாங்க, கல்லறை திறந்திருக்குன்னு சொல்றாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. சில சீசர்களும் போய் பார்த்தாங்க, உண்மையிலே கல்லறை திறந்திருக்கிறது. எங்களுக்கு என்னன்னே புரியல, இது ஒரு ரூமர் மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஒரு வதந்தி மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஆதியாமத்திலிருந்து அவர் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறார். மோசே 5 புத்தகத்தை எழுதியிருக்கிறான். அதனால லால இருந்து இந்த மாதிரி சங்கீதக்காரன்
அந்த எழுதி கொண்டிருக்கு. ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்து அவர் மற்றும் என்ன செய்யணும், தீர்க்கதரிசிகள் எரேமியா, எசேக்கியா, எசாயா தீர்க்கதரிசி, இன்னும் மைனர் ப்ராஃபட்ஸ் மல்கியா வரைக்கும் எல்லாத்தையும் விளக்கி சொல்லிக்கொண்டார். தம்மை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவங்களோடு கூட பேசிக்கொண்டு போனார். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை சொல்லி கூப்பிட்டு போனார். அதனால அவங்க வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து இன்னைக்கு சீல்டு புக்கா இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து என்ன சென்றால் the Old Testament was a sealed book. இயேசு கிறிஸ்துவே அதுல பிரதான நோக்கம் அவர்தான். பிரதான பிரின்சிபல் தீம் வந்து பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. டைப்ஸ் அண்ட் ஷேடோஸா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் சீல்டு புக்கா இருக்கிறது. அது ஷேடோ அண்ட் டைப்பா இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஓபன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது சீல்டு புக்கா இருக்கிறது. அந்த சீல்டு புக்கை ஓபன் பண்ணி ஜெனிசிஸ்ல இருந்து மலக்கி வரைக்கும் அவர் ஒவ்வொரு புத்தகத்திலையும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறது சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில மறைந்திருக்கிற கிறிஸ்து அங்க ஓபன் ஆகிறார். அதான் ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட். ஹல்லேலூயா. ஓப்பனிங் ஆல் தி வேர்ட். எல்லா புத்தகத்தையும் ரிவீல் பண்ணும் பொழுது ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு புத்தகத்தையா ரிவீல் பண்ணி போய் அந்த பஸ்காட்டுக்குட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. ஏசாயா 53 அவர் பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய சரீரம் அழிவை காணப்பதில்லை. எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தன்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாத்தையும் அவர் ஓபன் பண்ணுகிறார். புக் ஓபன் ஆகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் வந்திருக்கோம். நீ ஆதியாமிலிருந்து மல்கியா வரைக்கும் இல்லை, நமக்கு ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் 7 சீல் புக். இதுதான் 7 சீல்ஸ். இந்த 7 சீல்ஸ் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. அன்னைக்கு அவங்க கையில இருந்த புத்தகம் ஓல்ட் டெஸ்டமென்ட், அவங்க கையில இருந்த பைபிள் ஓல்ட் டெஸ்டமென்ட். இயேசு கிறிஸ்து அதை ஓபன் பண்றார். அவங்களுக்கு 7 சீல் வந்திருக்கிறது. கர்த்தர் அங்க வந்திருக்கிறார். இதோ அங்க புக் ஓபன் ஆயிருக்கிறது. ஆமென். ஜீசஸ் இஸ் அலைவ். அவர் பாடுபட்டார். நீங்க வந்து புத்தி இல்லாதவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசியாததற்கு மந்த இருதயம் உள்ளவர்களே, ஓ ஃபூல்ஸ் என்று சொல்லப்படார், ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட் என்று அவளை கடிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது என்ன செய்யறால் அவங்க போகிற கிராமம் நெருங்கி விட்டது. அந்த கிராமம் நெருங்கி விட்ட உடனே அவர் வந்து வேற பாதைக்கு போற மாதிரி காமிக்கும் பொழுது அவங்கள விட்டு விலகி செல்ற மாதிரி காமிக்கிறார். அப்பொழுது அவர்கள் வந்து அவர் கூப்பிடுறாங்க, இன்னைக்கு நீர் பேசுனது நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹல்லேலூயா. we enjoyed the word. hallelujah. we spent a nice time together. உம்மோடு கூட எனக்கு நேரம் நல்லா போச்சு. நாங்க அந்த வார்த்தையை கேட்டு என்ஜாய் பண்ணோம். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. வழியிலே அவர் நமக்கு பேசிக்கொண்டு வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. 32 வசனத்துல வாசிக்கிறோம். இதமாக என்ன சென்றால் இவரு நம்ம கூட வந்து சாப்பிட்டு நம்ம கூட தங்கினா நல்லா இருக்குமே, இன்னும் அவர் கூட நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன என்ஜாய்மெண்ட்? பெருசாக கேட்டு உங்க வீட்டில் போயிட்டு அதை வந்து பாஸ்டர் இன்னைக்கு என்னென்ன ரெவலேஷன்லாம் சொன்னாரு, நீங்க அதை பேசி நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா எம்மாவூர் சீசர்களுக்கு இருந்த அதே சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இல்லை நம்ம பெரிய ஆளு, நம்ம உலகத்திலே நம்ம தான் பெரிய, அதெல்லாம் மற்றவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டு நம்ம வந்து சர்ச்சைக்கு வரவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டு இருப்போம் என்றால் அந்த நாளை நீங்க தீட்டுப்படுத்துறீங்க. எஃபெக்ட் ஆஃப் த வேர்ட். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன எஃபெக்ட் வந்தது, அந்த வார்த்தையுடைய வேல்யூ என்ன? இப்பொழுது அவர் நீர் வந்து கொஞ்சம் எங்க கூட சாப்பிட்டு நீங்க சாப்பிட வேண்டும் சொல்லும் பொழுது அவர் வந்து இந்த சாப்பிடும் பொழுது பிரதானமான இடத்துல போய் உட்காருறாரு. பில் பே பண்றவங்க தான் பிரதான இடத்துல உட்காருவாங்க. அந்த சத்திரத்தில் அங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணது அந்த சர்வர் வந்து என்ன செஞ்சான், கொண்டு வருகிறான். கொண்டு வரும் பொழுது என்ன செய்றார் என்றால் அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்டைல் வேற. அவர் எப்படி கையை உயர்த்துவார், எப்படி ஆசீர்வதிப்பார், அந்த ஸ்டைல் அவங்க பார்த்துருக்கிறாங்க. அதனால இப்பொழுது வந்து என்னன்னா இதுதான் என்ன செய்தால் அவர் நம்ம கூட பேசிட்டு வந்தது அவர் தான். ஹல்லேலூயா. he is here. அவர் இங்கே இருக்கிறார் சொன்னாங்க. உடனே சேர் காலி ஆயிட்டு, சேர்ல பார்த்தா ஆள் இல்லை. உடனே மறந்து போய்விட்டார். ஹல்லேலூயா. the chair was empty. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயமாகிய சேர்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எம்டியா இருக்க கூடாது.
உங்க இருதயம் எம்டியா இருந்தா சாத்தான் வந்து அதில் உட்கார்ந்துருவான். அவன் வேற 7 பிசாசை கூட்டிட்டு வருவான். நம்முடைய இதயத்தில் இயேசு கிறிஸ்து சிங்காசனம் பெற வேண்டும். வார்த்தை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்ம வார்த்தையில என்ஜாய்மெண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீர் கொஞ்ச நேரம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்குமே. அதனால கையை கழுவிட்டு சாப்பிட உட்காரும் பொழுது அவர் அங்கே பிரதானமான இடத்துல இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அங்கே அப்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்குது. ஐயோ, இவ்வளவு நேரம் அவன் நம்ம கூட தானே பேசிட்டு வந்தார், அவர் தானே இது, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு 7 சீல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் a coming of the Lord. அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையே, 7ஆம் முத்திரை திறக்கல நான், அவர் இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறாரே. ஹல்லேலூயா. he is here. உடனே அவர் மறைஞ்சிட்டார், ரொம்ப ஸ்பீடா போயிட்டார். லைட் வந்து அதிக ஸ்பீடா போகுது, ஒளியை காட்டிலும் ஒளி அதிக வேகமா சொல்ல, அதை விட அதிக ஸ்பீடு. அவர் மறந்து விட்டார். ஹல்லேலூயா. தோமா பார்க்கும் பொழுது, நீ போன வாரம் சர்ச்சுக்கு வரல, சண்டே சர்ச்சுக்கு வரல, நாங்கெல்லாம் கூடி வந்து ஆண்டவர் ஆராதிட்டு இருக்கும் பொழுது இயேசு எங்க மத்தியில வந்துட்டாரு, நாங்க அவரை பார்த்தோம் அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. ஒருத்தன் ஏற்கனவே மறிச்சு போயிட்டான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இருக்கிறது 11 பேர் தான். ஆனா 10 பேர் மத்தியில நீ வந்து சண்டே சர்வீஸுக்கு வரல, நீ எங்க போனியோ தெரியல, ஆனா நாங்க இயேசுவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் அவருடைய விரல்ல கை விட்டு பார்க்கணும், அவருடைய விழாவில் ஈட்டி குத்துறாங்களே அங்க நான் என்னுடைய கையை போட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன், நம்ப மாட்டேன். அப்படின்னா அடுத்த சர்வீஸ் வா, அடுத்த சண்டே வா. 8 நாளைக்கு பின்பு திதிமு என்ற தோமா அங்கே வந்தா என்று பைபிள்ல நம்ம யோவான் 20ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் 29 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதனால நீ சர்ச்சை மிஸ் பண்ணிட்டா, இந்த சண்டே நீ மிஸ் பண்ணிட்டா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்க பார்த்தோம், நீ பார்க்க முடியாத சிலாக்கியம் உனக்கு கிடைக்கல. யூ மிஸ் த சர்வீஸ். நீ இருந்தா பார்த்திருக்கலாம், ஆனா நீ இல்ல. இது ஒரு நியூ டே. ஹல்லேலூயா. அப்படியானால் நான் என்ன செய்யறதுன்னா, நீ அடுத்த வாரம் வா, நீ பார்க்கலாம். இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் விரல்ல விட்டு அவருடைய கையை நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் கையை போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இதோ அவங்க 8 நாளைக்கு பின்பு அடுத்த சண்டே வருகிறது. அடுத்த சண்டேல அவன் அங்கே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கதவு பூட்டி இருக்கிறது, அவங்க அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தோமாவும் அவங்க கூட இருக்கிறார். நீ நெக்ஸ்ட் சர்வீஸுக்கு வா, இயேசு கிறிஸ்துவை நீ காணலாம், உன் பெயர் அழைக்கப்படுவதை நீ கேட்கலாம், உன் பெயர் சொல்லி ஆண்டவர் உன்னை அழைப்பார். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. It is a coming of the Lord. Hallelujah. It is a new day. Hallelujah. Son of Man ministry comes again. மறுபடியும் மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்திருக்கிறது. You come and see. இப்படி சொல்லும் பொழுது அவனு மங்குறான், ஆனாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன அந்த ஆராதனைக்கு வந்து விட்டான். இயேசு கிறிஸ்து நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனா இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. எயின்ஸ்டீன் தானே ஒரு பெரிய விஞ்ஞானி, ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் அவர் அதிக கண்டுபிடிப்புகளை செய்தார். எயின்ஸ்டீன் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அந்த தியரி அவர் கண்டுபிடிச்சார். 2 வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது, ஒரு செகண்டுக்கு 1,00,000 மைல் ஸ்பீடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஸ்பீடா போய் 2 ஒன்னோட ஒன்று மோதுது. இது இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு சேதமும் இல்லை. இது இப்படி போகுது, ஒரு சேதமும் இல்லை. அது வழியா அது போகுது, ஒரு சேதமும் இல்லை. அது பேர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இன்னைக்கு நமக்கு அப்படிதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கதவு பூட்டப்பட்டிருக்குது, கதவு ஒன்றும் சேதம் இல்லை, சுவர் ஒன்றும் சேதம் இல்லை, அவர் உள்ள வந்துச்சார். கதவு அப்படிதான் இருக்குது, சுவர் அப்படிதான் இருக்குது. அல்ல, அந்த வெஹிக்கிள் வந்து ஒன்ன கிராஸ் பண்ணும் பொழுது அதுவும் ஒரு சேதம் இல்லை, இந்த வேகத்துக்கு ஒரு சேதம் இல்லை, அது பாஸ் ஆகி போயிட்டு. இதுக்கு பேர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதே போலதான் நம்ம ரேப்சர் வரும் பொழுது கதவு பூட்டி இருக்கும், நம்ம போயிருவோம். ஹல்லேலூயா. வீட்டில் ஆள் இருக்காது, கதவு பூட்டி இருக்கும், லாக்கு போட்டப்பட்டிருக்கும், ஜன்னல் அடைச்சிருக்கும், எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும், ஆள் இல்லை. ஹல்லேலூயா. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஒரு சேதம் ஏற்படாது, அப்படிதான் இருக்கும். ஆனா பயங்கர ஸ்பீடு, லைட் வேகத்தை மேல 1,80,000
கிலோமீட்டர் பெர் செகண்ட். அவ்வளவு வேகமா நம்ம போயிருவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ் அவ்வளவு வேகமா போனார். ஹல்லேலூயா. ஹெவனுக்கு போறார், பூமிக்கு வர்றார், இங்க இருக்கிறார், அங்க போறார், அங்க போறார். அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். எந்த சுவரோ மற்ற எதுவுமே தடையா இருக்க முடியாது. பாஸ் பண்ணி போயிருந்தார். பாத்தீங்களா என்ன காரியங்க. the living word among them. இதோ கர்த்தருடைய ஜீவிக்கிற வார்த்தை நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. quickening power, transforming power. உயிர்ப்பிக்கும் வல்லமை, மறுரூபப்படுத்தும் வல்லமை நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பாஸ் த்ரூ வால்ஸ், செவரை தாண்டி போவோம். அதே சமயத்தில் என்ன செய்யறால் ஒரு ஆவி தான் அப்படி போக முடியும். வந்து தொட்டு பாருங்க, ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குமா? இன்னும் சந்தேகப்படுவதில்லை. நீங்க வந்து புசிப்பதுக்கு ஏதாவது கொடுங்க. தேன் கூடு கொடுக்கிறார், மீன் பொரித்த மீன்களை கொடுக்கிறார், சாப்பிடுகிறார். ஒரு ஆவி சாப்பிடுமா? ஒரு ஆவியை தொட்டு பார்க்க முடியுமா? இப்பொழுது தோமாவை பேர் சொல்லி அழைக்க. தோமா இங்கப்பா. 28ஆம் வசனம் வாசிக்கலாம். தோமாவிற்கு பிரதியுத்தரமாக அதுக்கு முந்தின வசனம் 27ஆம் வசனம் வாசி. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்றார். இதோ தோமாவே இங்கப்பா, நீ உன் கையை நீட்டி உன் விரலை நீட்டிங்க தொட்டு இங்க என் கையில விட்டு பாரு, விழாவில் நீத்த போடும், கையை போட்டு பாட்டு தடவி பாருங்க, காயம் இருக்குதா, விழாவில் குத்தப்பட்டிருக்காரு. அவன் சொல்லிட்டு இருந்தான். அவரு எங்க பாக்குறாரு, அவர் எங்க நம்ம சொல்றது அவருக்கு எங்க தெரிய போகுது? அவர் பேசுறது, அவன் பேசுறதை கேட்கிறாரு, அவனை பாக்குறாரு. ஹல்லேலூயா. he is seeing Thomas. hallelujah. hearing what he say. அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே சொல்றாரு. நீங்க வா, நீ வந்து இது பண்ணு. அப்ப அவன் இயேசு கிறிஸ்து வந்து omni present. hallelujah. our God. hallelujah. நம்ம பேசுறதை என்ன பாக்குறாரு, என்னென்ன பேசுறோம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கேட்டுட்டு இருக்கிறார். நம்ம என்னென்ன செய்யறோம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறாரு. தோமா சொன்னது அவன் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. இங்க தோமா கூட்டு நீ வா, நீ போட்டு பாரு, என் தேவனே என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை காட் மை லார்ட் அப்படின்னு சொல்றான். நீ தேவன், யூ ஆர் காட். ஹல்லேலூயா. நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன், காணக்கூடாதவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் மனுஷனா வந்து இந்த சாதாரண ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவங்களை நேசித்து அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னா அவர் என்ன பாருங்க, எவ்வளவு அவர் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கொஞ்சம் பணம் வந்துட்டா நம்ம பெரியது நினைக்கிறாங்க. அதை யார் பணத்தை தார? ஆண்டவர் தான் தாராரு. வீடு யார் தாரா? ஆண்டவர் தான் தாராரு. படிப்பு யார் தாரா? ஆண்டவர் தான் தாராரு. நினைப்பதே இல்லை, நம்ம ஏதோ பெரியதான் நினைக்கிறோம். ஒண்ணுமில்லை, நத்திங். ஆண்டவர் மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன். இப்படி மனுஷனா வந்து ஏன் கூட அவர் டீல் பண்றாரு, என்ன நேசிக்கிறார், இதுதான் பெரிய சந்தோஷம். பணம் நமக்கு அந்த சந்தோஷம் தர முடியாது. பணம் வந்தா உபத்திரம் அதிகமாக வரும். சிலருக்கு ஒரினஸ் அதிகம் வரும். அதை என்ன செய்யறதுன்னு ஒரினஸ் வரும். இப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு விலையேறப்பட்ட பொக்கிஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட டீல் பண்ண அவருடைய ஆட்ரிபியூட் எல்லாரோட லிங்க் பண்ணுகிறார். இன்னைக்கு அவருடைய வேலை என்ன? இன்னைக்கு அவருடைய வேலை என்ன வந்தால் அவருடைய ஆட்ரிபியூட், அவருடைய சிந்தையிலிருந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவோடும் அவர் டீல் பண்ணுகிறார். அதுதான் விசேஷமான காரியம். நாங்க கார் வாங்கிட்டோம், வேன் வாங்கிட்டோம், நாங்க பெரிய நாங்க ராணி ஆட்டி இருக்கிறோங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நத்திங். அது அந்த கார் உடைஞ்சு போகும், அது வந்து தூள் தூளா போயிடும். அதுல என்னால பெரிய எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம பெரிய ஆளு. ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்னோட லிங்க் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. லிங்க். ஏனென்றால் நான் அவருடைய ஆட்ரிபியூட்டா இருக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த நாள்ல வந்திருக்கேன், நியூ டே. இந்த நியூ டேல வந்து யார் யார் அவருடைய சிந்தையில இருந்து இந்த மாம்சத்துல வந்தாங்களோ அவங்க கூட எல்லாம் இயேசு கிறிஸ்து லிங்க் பண்ணுகிறார். இந்த தோமா அவருடைய சிந்தையில இருந்து வந்தவன், மகளீனா மரியாளுடைய சிந்தையில இருந்து வந்தவன். ஆண்டவர் அவங்கள கூட டீல் பண்ணுகிறார், என் கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். இட்ஸ் a greatest joy. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்? அதுதான் இந்த நாளுக்குரிய விசேஷம். ஆன் ஜெமீமா இருக்கிறாங்க, சொல்லி முடிச்சிட போறேன். ஆன் ஜெமீமா அந்த அம்மா ஒரு நீக்ரோ லேடி, ரொம்ப ஏழை சகோதரி. துணி துவைக்கிறது தான் அவங்களுடைய வேலை, வீட்டு வேலை செய்வது. அவங்க வந்து நதிக்கரையில் வீடு கட்டி இருக்கிறாங்க. ஒரு காட்டேஜ், மரக்கட்டையினாலே அடிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பையன். அந்த பையன் ரொம்ப வயசான பிறகு பிறந்திருக்கிறான். இப்போ அவங்க விடோவா இருக்கிறாங்க, விதவையா இருக்கிறாங்க. பையன் பெரிய பையன் ஆயிட்டான், அவனுக்கு 18-19 இயர்ஸ் இருக்கும்.
ரொம்ப பாடி, பெரிய பாடி, 6 அடி ரொம்ப டாலான பையன். ஆனால் என்ன செய்யறான் என்றால், அவன் வாலிப வயதிலே மனம் போல போய் அவன் வியாதிகளை எடுத்துக்கொண்டான். வீடு வியாதி அவனுக்கு வந்துவிட்டது. டாக்டர்கள் என்ன சொல்லுறாள் என்றால், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் மரிச்சு போவான், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் இனிமேல் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வீட்டில் வந்து சில நாட்களாக அன்கான்சியஸாக இருக்கிறான், முணங்கி கொண்டிருக்கிறான். இட் இஸ் சோ டார்க், ரொம்ப இருளாக இருக்கிறது, நான் கடலிலே சிக்கியிருக்கிறேன். இதமாக அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியலை, அன்கான்சியஸாக முணங்கி கொண்டிருக்கிறான். அந்த ஸ்திரீ வந்து ஜெபம் பண்ணுகிறாள். அந்த ஜெமீமா, ஆன்டி ஜெமீமா வந்து ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நீர் எனக்கு முதிர் வயதில் இந்த குழந்தையை கொடுத்தீர். எப்படி சூனேமியாளுக்கு அவள் முதிர் வயதிலே அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னதுனால ஆண்டவரே அந்த குழந்தை பிறந்தது, அதே போல நீர் எனக்கு இந்த குழந்தையை நீர் கொடுத்தீர். என்னுடைய எலிசா எங்க? வேர் இஸ் மை எலிசா? அவள் அவிதமாக ஜோமணி கொண்டிருக்கிறாள். இதோ ராத்திரி ஃபுல்லா ஜோமணிக்க, நான் இவனை இப்படி சாக நான் விரும்புறதில்லை, இந்த அந்த பையன் இப்படி சாகிறதை நான் விரும்பவில்லை. ஆண்டவரே இவனை ரட்சிக்க வேண்டும், இவன் சால்வேஷன் இல்லாம சாகிறான், இவனுக்கு சால்வேஷன் முதலாவது அவசியம் என்று சொல்லி அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். வேர் இஸ் மை எலிசா? என்னுடைய எலிசா எங்கே இருக்கிறார்? அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அநேக 15 இடத்துல கிட்டத்தட்ட அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். அவளை வந்து அவிதமாக அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எலிசா என்ன செய்கிறார் என்றால் இருக்கிறார், அவர் பிரவுன்ஸ் தொப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரவுன் ஷூட் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூட்கேஸை டேபிளில் வச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் அவள் கவனிக்கிறார். அவளுக்கு அந்த சொப்பனம் வந்த உடனே 4 மணிக்கு அந்த சொப்பனம் வந்தது. 4 மணிக்கு அவள் வந்து கேட்டு அங்கே அந்த வேலி பக்கத்தில் வந்து அவள் நின்று கொண்டு எலிசா வருவார் வருவார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். எலிசா அவளுடைய எலிசா எங்க இருக்கிறாரு? 37,000 அடி உயரத்தில் அவர் பிளேன்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. வேர் இஸ் மை எலிசா? என்னுடைய எலிசா எங்க? 37,000 அடி உயரத்தில் அவர் மேல பிளேன்ல பறந்துட்டு இருக்கிறார். அவ்வளவு உயரத்தில் இருக்கிறார். இவளுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய எலிசா வர வேண்டும். அந்த சூனமியாளுக்கு எப்படி ஒரு எலிசா இருந்தாரோ அதே போல எலியாவின் ஆவியுடைய எலிசா வர வேண்டும் ஜெபிக்கும் பொழுது இவருடைய ஜெபமானது அந்த பிளேனை கீழே இறக்க வச்சது. அவர் மீட்டிங் முடிச்சிட்டு, இதோ டெக்சாஸ்ல மீட்டிங் முடிச்சிட்டு அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் போய்கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். மனைவிட்ட போயிட்டு பேசணும், பிள்ளைகளை பார்க்கணும் சொல்லி அவளோடு போய்கிட்டு இருக்கிறார். பிளேன்ல யார சொல்ல எல்லாமே வந்து வானிலை எல்லாம் சரியா இருக்கிறது, நம்ம இந்த நல்லா சேஃபா போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஏர் ஹாஸ்டஸ் சொல்றாங்க. இதை பைலட் சொல்லுகிறார். அதனால நம்ம வந்து சுகபத்திரமா லேண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிட்டு என்றால் அங்கே அறிவிப்பு வருகிறது, புயல் காற்று வருகிறது, புயல் வீசுகிறது. அதனால என்ன ரேடியோ மூலமாக அவங்க வந்து எங்க பிளேனை இறக்கலாம், மெம்பிஸ் வந்து அந்த ஏரோடம் பக்கத்துல இருக்கு, மெம்பிஸ் என்ற இடத்துல ஏரோடம் பக்கத்துல இருக்கு, அங்க இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானிலை சரியான பிறகு மறுபடியும் பிளேன் புறப்படும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. மெம்பிஸ்ல வந்து பிளேன் இறங்கிட்டு பாருங்க. ஒரு வீடோ சாதாரண ஒரு ஃபூவர் வீடோ, ஆனா she came from God. Hallelujah. அவள் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் அவ கூட லிங்க் பண்ணுகிறார். இதுதான் இன்னைக்கு நடக்கிற காரியம். உங்க கூட ஆண்டவர் லிங்க் பண்ணாரா? 7 seal இது. It's a new day. ஆண்டவர் தம்முடைய ஆட்ரிபியூட்ஸோட லிங்க் பண்ணுகிறார், டீல் பண்ணுகிறார். இந்த அம்மா ஜெபம் பண்ணும் பொழுது இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி யாரு? என்னுடைய எலிசா யாரு? இந்த ப்ராஃபட் ஆஃப் திஸ் ஏஜ் யாரு? அவர் 37,000 அடியில மேல இருக்கிறாரு. இவருடைய ஜெபமானது அந்த பிளேனை லேண்ட் பண்ண ஆரம்பிச்சது, லேண்ட் பண்ண செய்தது. புல் த பிளேன் லேண்டட் இன் மெம்பிஸ். இதாவது மெம்பிஸ்ல இறங்கி விட்டது. நைட்ல வந்து அவர் ஹோட்டலில் தங்க வச்சிருந்தாங்க. காலையில் எழுந்து 8 மணிக்கு பிளேன் புறப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதிகாலையில் எழும்பி சில லெட்டர்ஸை போஸ்ட் பண்ணிட்டு வரலாம். போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி, மெயில் பாக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறார். ஆனா வந்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்னா, வாக் ஆன் வாக் ஆன், நீ நடந்து கொண்டே இரு என்று என்றால் கர்த்தர் சொல்லுகிறார்.
அதனால என்னன்னே தெரியல, அவர் வந்து நடந்துகிட்டே இருக்கிறாரு. இங்க திரும்ப அங்க திரும்பின்னு ஆண்டவர் டைரக்ட் பண்ணுகிறார். கடைசியா நதி ஓரத்துல வரும் பொழுது இந்த ஜெமிமா ஆண்டி வீட்டு பக்கத்துல வர்றாரு. ஹல்லேலூயா. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரவுன் ஷூட் போட்டிருக்கணும், பிரவுன் கேப், கவுபாய் கேப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது என்ன சென்றால் இப்பொழுது பிரவுன் சீட்ல வர்றாங்க. ஹல்லேலூயா. அவர் வர்றார். அப்பொழுது என்ன சொன்னா, பார்சன் குட் மார்னிங் அப்படிங்காங்க. அவங்க பாஸ்டரை வந்து பார்சன் சொல்லுவாங்க, நீக்ரோஸ். அதனால என்ன சென்றால் ஆன்டி ஜெமீமா வந்து பார்சன் குட் மார்னிங் சொல்லும் பொழுது என்ன வந்து, நான் எப்படி உனக்கு பாஸ்டர்னு தெரியும், உங்களுக்கு தெரியும், என்ன எப்போவாது கேள்விப்பட்டிருக்கேன், என் பேர் பெருனான், நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட், நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் சூனேமியால் நீ பைபிளில் வாசிருக்கிறீங்களா? அந்த சூனேமியாளுக்கு ஒரு மகன் பிறந்தது போல எனக்கு ஒரு மகன் ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிறான். நான் ராத்திரி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை கொடுத்தார். இதே மாதிரி பிரவுன் சூட் போட்டுக்கொண்டு தொப்பி வச்சு கொண்டு ஒருத்தர் வர்றார். எல்லாம் சரியா இருக்கிறது, ஆனா சூட்கேஸ் உங்க கையில் இல்லையே. எக்ஸ்பெக்டேஷன் என்ற செய்தியில The Lord told in a dream to go and stand in this gate. இந்த கேட் பக்கத்துல ஆண்டவர் நிக்க சொன்னார். You would be coming, நீங்க வரேன்னு ஆண்டவர் சொன்னார், wearing brown suit and brown hat. The only thing that I missed, ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய சூட்கேஸ் இல்ல. Where is that briefcase that you were supposed to have? நீங்க வச்சிருக்கிற அந்த சூட்கேஸ் எங்க? And I left it in the hotel. நான் ஹோட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் காமிக்கிறார், உன்னுடைய எலிஜா யாரு? 37,000 அடியில் வயட்டில் இருக்கிற கீழே கொண்டு வந்து, அந்த ஜபம் கீழே கொண்டு வந்து அந்த ஆட்ரிபியூட்டோட லிங்க் பண்ணும்படியா செய்து. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சிந்தையிலிருந்து வருவீர்கள் என்றால் இந்த தினத்தில் ஆண்டவர் உங்களோட டீல் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுவார். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய ஓன் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே முத்திரைகள் உடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டு நாம் யார் என்று வெளிப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த மேன் ஜெண்டல் மேமி இட் இஸ் கேட் ஹெவன் ஜெண்டல் அவன் அங்கே போய் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டில் போகும்பொழுது காட் பிளஸ் அவர் ஹோம், கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிப்பாராக. அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அந்த பையன் சொல்லுறான், இது ரொம்ப இருட்டா மாறுது, மேமி இட் இஸ் கெட்டிங் லைட் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லுறான். அவர் காலை பிடிச்சு பார்க்குறாரு. அந்த பையன் கால் குளிர்ந்து கிடக்குது. கால் குளிர்துன்னா மரணம் வருதுன்னு அர்த்தம். I put my hand on his feet just as cold as it could be. Death was on the boy. அந்த பையன் மேல மரணம் இருக்கிறது. பாவத்தின் பிடியில இருந்து அவன் மரண தருவாயில இருக்கிறான். பாவம் அவனை அவிதமான மரணத்துக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறது. அல்ல, இந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய அம்மா. நான் வந்து இந்த பையனுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த பையனை கொடுத்தார். ஆனால் இந்த பையன் தன் வாழ்க்கையை கெடுத்து போட்டு விட்டான். ஆனாலும் அவன் என்னுடைய பையன்தான். நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லி மாமா பாயின்னு சொல்லி அவள் வந்து முத்தம் கொடுக்கிறாள். ஏதோ மதர்ஸ் லவ், தாயினுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்கிறது. பையன் எவ்வளோ சீரட்டு போனாலும் அந்த தாய் அந்த பையன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாள் என்று அந்த பெண்ணா நினைக்கிறார். நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, அவனுக்கு முதல்ல ரட்சிப்பு வேணும், ரெண்டாவது தான் அவனுக்கு சுகம். அவன் ஆத்மா வந்து பாவத்தில் மறிக்கக்கூடாது என்று அந்த அம்மா ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. பின்பு என்ன சென்றால் பிரதர் பெனான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் பிளேனை கொண்டு இறக்கி வந்திருக்கிறீர். ஃபாதர், யூ லெட் மீ டவுன் ஹியர், இட் பாஸ் மை ஃப்ளைட் டைம். என்னுடைய பிளேன் போற வேண்டிய நேரம் போய்விட்டது. லார்ட், ஐ ஆம் ஒபீடியன்ட் டு யூ அண்ட் திஸ் பாய் யூ ஹேவ் ஹிம் அண்டர் கன்சிடரேஷன். இந்த பையனை நீர் நினைச்சு பார்த்திருக்கிறீர், நீர் என்ன கொண்டு வந்திருக்கிறீர். லார்ட், ஐ ப்ரே யூ பிரிங் ஹிம் அவுட் ஆஃப் திஸ் கண்டிஷன். இந்த நிலையிலிருந்து இவனை வெளியே கொண்டு வரும் என்று அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்லுறான் என்றால், மேமி இட் இஸ் கெட்டிங் லைட் இன் த ரூம். ரூம்ல வெளிச்சம் வருது. ஹல்லேலூயா. இட் இஸ் கெட்டிங் லைட் இன் த ரூம். 5 minutes எழுப்பி உட்கார்ந்துட்டான். 2-3 வார்த்தை பேசினார். உடனே நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளேனை ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு முன்னால போக வேண்டிய பிளேனை ஆண்டவர் என்ன ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறார். கரெக்டா என்ன என்றால் பிளேன்ல ஏறி அவரும் வீட்டுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. 2-3 மாசத்துக்கு பிறகு அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார். ட்ரெயின் வந்து மெம்பிஸ் என்ற ஸ்டேஷன்ல நிக்குது. அவர் கொஞ்சம் தின்பண்டங்கள் வாங்கணும்னு சொல்லி
அந்த கேன்டீனில் போய் ட்ரெயினை விட்டு இறங்கி கேன்டீனில் போகும்பொழுது ஒருத்தன் ரெட் ஹேப் வச்சுட்டு வரான். ஹல்லேலூயா. அவன் தான் அந்த பையன். அல்ல பாஸ்டர் பிரனான் எங்களை பற்றி உங்களுக்கு கேன் யூ ரெகனைஸ் மீ என்று சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட பிள்ளை எங்கள் அம்மா ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிள்ளைனை கொண்டு வந்தாரு, கீழே இறக்குனாரு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்கல்ல, அவன் தான் தான். இல்லை உன்னை பார்த்தா அப்படி தெரியல, இல்லை அவன் தான் தான். ஓ எஸ் பாஸ்டர் பிரனான், ஐ எம் நாட் ஜஸ்ட் ஹீல்டு, ஐ எம் சேவ்டு. நான் வந்து சுகமாக்கப்பட்டது மட்டும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரதர் பிரனான் ரொம்ப சந்தோஷம். அவனை அப்படியே கட்டி தழுவி கொண்டார். ஹல்லேலூயா. அவன் பிரதர் பிரனானுடைய பாடி அவன் பாடியை டச் பண்ணும் பொழுது அவனுக்கு இன்னும் அனாயிட்டிங் வந்திருக்கும், இன்னும் அதிக சார்ஜ் அவன் ஆயிருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, அவனை பார்க்கும்படியாகவும் ஆண்டவர் செய்தார். ஹேட்டி ரைட் அம்மையார் என்ன சொல்றாங்க, இட் இஸ் நத்திங் பட் தி ட்ரூத்னு சொல்லும் பொழுது என்னுடைய பாயினுடைய சால்வேஷன் வரணும், உடனே ஓடி போறோம். நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் சால்வேஷன் இல்லாமல் இருக்கிறீங்க? உங்கள் கணவர் சால்வேஷன் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் சால்வேஷன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி சால்வேஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த அம்மாவுக்கு அந்த பையன் சால்வேஷன் இல்லாம இருந்தான், இப்போ அவனுக்கு சால்வேஷன் வந்துட்டு, ஹீலிங் வந்துட்டு. ஹல்லேலூயா. அந்த பிளேன் வந்து என்ன சொன்னால் ஒரு மனுஷனுக்காக, அந்த சாதாரண ஒரு லேடியினுடைய ஜெபம். அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, அவங்க ரொம்ப படிச்சவங்க கிடையாது. பணமும் படிப்பும் பெருமையை ஏற்படுத்தும். கொஞ்சம் பணம் வந்தாலே, கொஞ்சம் படிப்பு வந்தாலே பெருமை வரும். ஆண்டவர் இந்த பணக்காரங்க பெருமை பிடிச்சவங்களுக்கெல்லாம் அவர் டீல் பண்ண மாட்டார். பெருமை பிடிச்சவங்களை பிசாசு கையில் ஒப்படைப்பார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் தாழ்மையுள்ள ஆத்மாக்களை கண் வைக்கிறார். ஹம்பிள் பீப்புள். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் ஒரு ஹம்பிள் பீப்புள். எம்மாவூருக்கு போன சீசர் ஒரு ஹம்பிள் பீப்புள். ஹல்லேலூயா. தோமா ஒரு சாதாரண மனுஷன். ஹல்லேலூயா. இங்க ஜெனீமா ஒரு சாதாரண அம்மா. ஹல்லேலூயா. அந்த எலெஜா கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 37,000 அடியில இருந்து கீழே கொண்டு வந்து அவரை நீ போயிட்டே இரு, அப்படியே போயிட்டு இருக்கும்போது 4 மணில இருந்து அவன் காத்துக்கிட்டே இருக்கிறா. 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறா. அவன் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறா, என்னுடைய லட்ஜா எங்க, என்னுடைய லட்ஜா எங்க. ஹல்லேலூயா. கரெக்டா அந்த வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இதோ உடனடியாக ஹீலிங் கிடைக்கிறது, இன்டர்செஷன் பிரேயர் இருக்கிறது. அவளுக்கு வந்து என்ன சென்றால் பைபிள்ல தான் பேரை பார்க்கிறா. ஹல்லேலூயா. நான் அந்த சூனமித் உமன். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய ப்ராஃபிட் எங்க? நீங்க உங்க பேரை பைபிள்ல பாக்குறீங்களா? முத்திரையில் திறக்கப்பட்டது நம்ம பைபிள்ல பார்க்கல, முத்திரை திறந்துட்டு, ஆனா நீங்க உங்களுக்கு உங்க பேர் சொல்லி அழைக்கப்படலை. என்ன பிரயோஜனம்? கல்ல தூக்கி போட்டாச்சு, லாசர்வேன்னு அழைச்சா தானே லாசர் வெளியே வருமா? இன்னைக்கு முத்திரை திறக்கப்பட்டாச்சு, கல்ல தூக்கி போட்டாச்சு, ஆனா பேர் அழைக்கப்படணுமே. அவள் வந்து தன்னுடைய பேரை பைபிள்ல பார்க்க, ஐ ஆம் தி சூனமித் உமன். அப்படியானாலும் எனக்கு எலிசா தீர்க்கதரிசி இருக்கத்தானே செய்யும். என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியா அவரு அவ்வளவு தூரம் மேல போயிட்டு இருக்கிறார். அவளுடைய ஜெபமானது, அவளுடைய என்ன சொல்லிருக்கணும், அவளுடைய இன்டர்செசரி பிரேயர், அந்த பையனுக்காக இன்டர்செசரி பிரேயர் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆத்மாவுக்காக நம்ம இன்டர்செசரி பிரேயர் பண்றோமா? அதுதான் பிரேயர்ஸ் மீட்டிங். அந்த இன்டர்செசரி பிரேயர்ஸ் இல்லைன்னா கர்த்தர் எப்படி நமக்கு இறங்க முடியும்? அவளுடைய முதலாவது நீ ஜெபம் பண்ணு, அவளுடைய இன்டர்செசரி பிரேயர். பின்பு ப்ராஃபட் ஜெபிக்கும் பொழுது இது 5 செகண்ட்ல அது நடந்து விட்டது. ஹல்லேலூயா. உடனே போயிட்டார். அந்த பையனை மறுபடியும் காண ஆண்டவர் செய்யும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆட்ரிபியூட்ஸ்லாம் லிங்க் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய பிள்ளை, இவங்க கர்த்தருடைய பிள்ளை. நெட்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணுகிறார், நீங்க நான் மாதவத்தில் இருக்கேன், ஒன்லி ஜீசஸ்ல இருந்து நான் வார்த்தைக்கு வந்திருக்கேன், உங்க மெசேஜ் நான் கேட்டேன், 2 நாளைக்கு முன்னால போன் பண்றேன். உங்க மெசேஜ் கேட்கும்போது எனக்கு சீல்ஸை பத்தி வெளிப்பாடு சரியா வந்துச்சு, எனக்கு இப்ப எல்லாம் கிளியர் ஆயிட்டு, தொடர்ந்து கேளுங்க பிரதர். இதோ பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணுகிறார், உங்க மெசேஜ் கேட்டபடி 7ஆம் முத்திரை திறக்கலன்னு நினைச்சேன், இப்பதான் இதோ அங்க இருந்து இங்க இருந்து எனக்கு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதோ அந்த பையன் ரெட் ஹேப் வச்சிருந்தார். ரெட் எதுக்கு அடையாளம்? ரெடெம்ப்ஷன், மீட்புக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அவன் இப்ப ரெட் ஹேப் வச்சிருக்கான், சிவப்பு தொப்பி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் மீட்கப்பட்டு விட்டான். ப்ராஃபிட்டுக்கு மறுபடியும் ஒரு ஐக்கியம். இன்னைக்கு நம்ம மெசேஜோட ஐடென்டிபிகேஷன் பண்றோம். இட்ஸ் a நியூ டே. ஹல்லேலூயா. நாம் இந்த புதிய நாள்ல வந்திருக்கோம். நம்ம துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சாபத்துல துக்கத்தோடு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரே, யார் கல்லை புரட்டுவார்கள்? எம்பால்மிங் பண்ணணும். இப்ப எம்பால்மிங் தேவையில்லை, சுகந்த வர்க்கம் தேவையில்லை, உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு சொந்த வர்க்கம் விட வேண்டிய அவசியம் இல்லை. செத்து போன பாடிக்கு தான் இப்ப எல்லாத்தையும் கீழே போட்டுட்டா. இத மரியாதை ஹல்லேலூயா ரெகனைஸ் பண்ணிட்டு ஆடு வந்து ஜஸ்ஸானுடைய சத்தத்தை அறியுது. எத்தனை பேர் இன்னைக்கு நாம விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெற்றோம். இந்த நாளில் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டும்.
அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு ஈஸ்டர் முத்திரை உடைக்கப்பட்டது என்றால் இன்னைக்கு நமக்கு அதே என்றால் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக சேம் திங் இஸ் ஹேப்பனிங் அகைன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்து ரிவீல் ஆயிட்டே போகுது. பிடிச்சுக்கிடுவாங்க, பிடிங்க, விட்டுறவங்க விட்டுட்டு போங்க. மெசேஜ் சபையில போயிட்டே இருக்குது. பிடிச்சா பிடிச்சு விடுங்க, அது போயிடும். அல்லது ட்ரெயின் போயிட்டே இருக்குது, உங்க ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நிக்குது, ஏறுனா அது ஒரு செகண்ட்ல அது போயிடும். அது 1 நிமிஷத்துல போயிடும். ஏறலன்னா ட்ரெயினை கேட்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ட்ரெயின் வந்து நிக்குது, ஏறிக்க. அல்லது அது போயிடும், அது டெஸ்டினேஷன், அது முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவனுடைய வார்த்தையானது போய்கிட்டே இருக்கிறது. நீங்க பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளலாம், இல்ல உங்களுக்கு வந்து வித்தியாசமான நோக்கங்கள் இருந்தா அந்த நோக்கத்தினாலே நீங்க சீரழிவீங்க. அது உங்களை சீரழிய பண்ணும். இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டாது நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இது நமக்கு அனாயிட்டிங். ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து இது அவனுக்கு வந்து அது ஜீவன். ஹல்லேலூயா. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதனால எல்லா காவலோட இதயத்தை காத்துக்கொள்ள அது ஜீவ உருட்டு புறப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துல வந்திருக்கு. 7 seal இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. It is the coming of the Lord. We come to the new day. நம்ம இன்னைக்கு ஒரு புதிய நாள்ல வந்திருக்கிறோம். So day of enjoyment. Hallelujah. So day of joy. நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நேரம். அந்த பையனுக்கு அது சந்தோஷப்பட, ஏன்னா ரெடெம்ப்ஷன் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்காக ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். என்னது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. என்னதான் சபையெல்லாம் ஒன்றும் தடை பண்ண முடியாது, எந்த காரியம் தடை பண்ண முடியாது. லைட் ஸ்பீடை விட அதிக ஸ்பீடா நம்ம மேல போயிடும். எந்த உலகத்தின் காரியங்கள் எந்த ஒண்ணுமே நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. It's a day of glorification. Jesus glorified ஆ இருந்தா அதே glorification நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒருவேளை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டாலும், உங்களை விசுவாசிக்காட்டாலும் அது உங்களை பொறுத்தது. அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. மெசேஜ் இஸ் ட்ரூ. God's word is true. God's word is real. We are the people of reality. நம்ம அந்த ரியாலிட்டி நம்ம வாழ்க்கையில நிறைவேற போகுது. நம்மளாம் ஜெபிக்கலாம்.